ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்னும் மகாகவியின் பாரதியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப பெண்பால் பருவங்கள் அன்றும் இன்றும் என்ற இந்த இணையவழி அரங்கில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்விழாவினை தொடங்குவோம். முத்தாய்ப்பாக எல்லாமல்ல இறைவனின் அருள் வேண்டி நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்க இறைவணக்க பாடலை பாடவர் திருமதி உஷா ஜாஸ்மின் அவர்கள். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவை சுமக்கும் மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை, மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை, வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மழை துளி சுமையில்லை, மழை துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை, ஈகளும் இருக்கும் தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை, ஈகளும் உலகில் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை, உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை, உயிரை ஏயும் உன் சிறகின் நிழலில் இதயம் சுமையில்லை, இதயம் சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவாவும் அன்பு குறைவதில்லை, அன்பு குறைவதில்லை.
இறைவனோடு ஒன்றிக்க செய்த சகோதரி அவர்களுக்கு நன்றி. வந்தாரை வாழ வைப்பதும் வரவேற்பதும் நம் தமிழர் பண்பாடு. எனவே வரவேற்புரை வழங்க வருகிறார் திருமதி கனிமொழி ஆசிரியை அவர்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்து. அன்பு அறிவில் இருந்தால் சத்தியம் பிறக்கும், அன்பு மனதில் இருந்தால் கருணை பிறக்கும், அன்பு உணர்வில் இருந்தால் காதல் பிறக்கும், அன்பு செயலில் இருந்தால் அகிம்சை பிறக்கும், அன்பு கல்வியில் இருந்தால் தன்னம்பிக்கை பிறக்கும், நிகழ்ச்சி என்று ஒன்று இருந்தால் கட்டாயம் வரவேற்பு இருக்கும் என்று சொல்லி என் வரவேற்பு உரையை துவங்குகிறேன். தடைகளை தகர்த்தெறிந்து சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சகமே பெண்கள். தாய்மையின்றி தலைமுறை ஏது, பெண்களின்றி பிரபஞ்சம் ஏது என்று கூறுவார்கள். ஆம், ஒரு பெண்ணின் ஆற்றலை கணிக்க உலகின் அளவுகோல் போதாது. இப்படி பெண்களின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பெண்களை சிறப்பு மிக்கவர்களாய், ஆற்றல் மிக்கவர்களாய், தன்னிகர் இல்லாதவர்களாய் படைத்த எம் பெருமானை போற்றி முதலில் எம் ஆண்டவரை வரவேற்கின்றேன். அடுத்தது, பெண்களை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற நினைவை செயல்படுத்தி இம் அமர்வை ஏற்படுத்திய அருட்தந்தை அருள்ஜான் போஸ்கோ ஆமேன் வலையொலியின் நிறுவனர் அவர்களை அன்போடும் மரியாதையோடும் வரவேற்கின்றேன். அதோடு இறை பிரசனத்தை நம்முள் பாடல் வழியாக கொண்டு வந்த திருமதி உஷா ஜாஸ்மின் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பெண்களின் பருவங்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பல பருவங்களை பற்றி பேச வருகை தந்திருக்கும் திருமதி ராஜலட்சுமி அவர்களையும், திருமதி பாரதி அவர்களையும், திருமதி சோபா அவர்களையும், திருமதி சண்முக மீனாட்சி அவர்களையும், திருமதி ஆயிஷா அவர்களையும், திருமதி திவ்யா அவர்களையும், செல்வி மோனிகா அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் அவர்களை வரவேற்க காத்திருக்கும் சிஸ்டர் ஜெயந்தி அவர்களையும், திருமதி வித்யா, செல்வி லத்திகா, ஜீவிதம் ட்ரஸ்ட் மாணவிகள் நிவேதா, சுபாஷினி ஆகியோரையும் பாசத்தோடு வரவேற்கின்றோம். சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற திருமதி லதா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் அவர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்ற திருமதி டயானா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அதோடு நாம் சொல்ல வரும் கருத்துக்கள் நினைவில் பதிய வேண்டும் என்றால் ரசனையுடன் சொல்வதே கவிதை. அந்த கவிதை வடிவில் நம்மை பெண்மையை போற்ற வந்திருக்கின்ற திரு கஸ்பார் அவர்களையும் திருமதி செல்வி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை மெருகேற்ற நம்மை மெய் சிலிர்க்க வைக்க காத்திருக்கும் இசை கலைஞர் தேஜஸ்வி அவர்கள் அழகே அழகே என்ற பாடலை வீணையின் வழியாக மீட்டி நம்மிடையே வாசிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் பேசுவதை விட பாடல் வழியாக பெண்மையை போற்ற வந்திருக்கின்ற திருமதி பிரியதர்ஷினி அவர்களையும் திருமதி பாத்திமா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நன்றி உரை கூற வந்திருக்கிற செல்வி நிரோஜினி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆமேன் வலையொலியின் சார்பாக மிக தாழ்மையோட அன்போடும் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடு வரவேற்கின்றோம். அனைவரும் வருக வாழ்க. நன்றி. வரவேற்புரை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி ராஜலட்சுமி அவர்களை அறிமுகம் செய்ய நம் மத்தியிலே செல்வி நிவேதா அவர்கள். வணக்கம். இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள பெண் சாதனையாளர்களை நன்றியோடு நினைவு கூறும் மார்ச் 8ஆம் தேதி ஆகிய இன்றைய நாளில் பெண்கள் தின விழாவாக நிறைவோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சாதனை சிற்பியாகிய திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் வரவேற்கிறேன். இவர்கள் முத்திரைத்தாள் விற்பனையாளர். தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் இவர்களுக்கு சொந்தமான ஊர். இவர் படித்த படிப்பு MSc and MSc
மற்றும் BA அண்ட் BA LLB என்ற படிப்பை மதுரையில் உள்ள நாகரத்தினம் அழகம்மாள் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்து சாதனையாளராகிய திருமதி ராஜலட்சுமி அவர்களை மனமகிழ்ச்சியுடன் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் வருக 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 என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறுவதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், பெண்கள் அன்றும் இன்றும் பேதையாக, பெண்கள் சமூகத்தின் அடிப்படை தூண்கள். காலப்போக்கில் அவர்களின் நிலைமைகள் மாற்றமடைந்தாலும் அவர்கள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் வழங்கும் பங்களிப்பு குறையவில்லை. பெண் கல்வி பெறினால் ஒரு சமூகம் வளர்ச்சி பெறும் என்று பாடியுள்ளார் பேரறிவாளன். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று கூறியுள்ளார் மகாத்மா காந்தி. கடந்த காலத்தில் பல தடைகளை சந்தித்த பெண்கள் இன்றைய உலகில் கல்வி, தொழில், அரசியல் போன்ற துறைகளில் சாதித்து வருகின்றனர். இவ்வுரையில் பெண்களின் வாழ்க்கை அன்றும் இன்றும் எனும் மாற்றங்களை நம்மோடு பகிர்வோம். பெண் பருவங்கள் எத்தனை? ஒரு பெண்மணியின் வாழ்க்கை 4 முக்கியமான பருவங்களாக பிரிக்கப்படுகிறது. பேதை பருவம், கன்னிப் பருவம், மணப்பருவம், முதிய பருவம். இந்த 4 பருவங்களில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது பேதை பருவம். பெண்கள் சமூகத்தின் அத்தியாவசிய களமாக திகழ்ந்து வருகின்றனர். அவர்களின் வாழ்க்கை பல்வேறு கட்டங்களை கடந்து வளர்ச்சி அடைபவை. இதில் பேதை பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையின் முதல் கட்டமாக இது அவர்களின் எதிர்கால வாழ்க்கையின் அடித்தளமாக அமைகிறது. பெண்களின் குழந்தை பருவ வாழ்க்கை காலத்தில் மாறுபடுகின்றன. காலப்போக்கில் பெண்களின் நிலைமைகள், அவர்களின் வளர்ச்சி பாதைகள் மற்றும் சமூகத்தால் விதிக்கப்பட்ட சட்டங்கள் மாற்றம் கண்டுள்ளன. இன்று நாம் பெண்களின் அன்றைய மற்றும் இன்றைய பேதை பருவ வாழ்க்கையை ஒப்பிட்டு அலசி பார்க்க போகிறோம். அன்றைய பெண்களின் பேதை பருவம் எப்படி இருந்தது? முன்னோர்களின் காலத்தில் பெண்கள் சமுதாயத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வாழ்வை வாழ்ந்தனர். பெண்கள் கல்வி பெறுவதை மிக அரிதாகவே காணலாம். பெரும்பாலான பெண்கள் குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் பயிற்சியை பெற்றனர். அது மட்டுமல்லாமல் பேதை பருவத்திலேயே அவர்களுக்கு மனம் முடித்துவிட்டு குடும்ப சுமையையும் அவர்கள் தலையில் சுமத்தினர். பாரம்பரிய ரீதியாக பெண்கள் வீட்டிற்கு மட்டும் வரையறுக்கப்பட்டனர். அவர்களின் வளர்ச்சி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பெண்கள் தாய்மாரின் உதவியுடன் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்வதையே வழக்கமாக கொண்டிருந்தனர். பழமையான தமிழ் இலக்கியங்கள் மற்றும் புகழ்பெற்ற நூல்கள் பெண்களின் வாழ்க்கையை விரிவாக விவரிக்கின்றன. அதில் திருக்குறளில் கூறப்படும் பெண்மை என்பதொன்று நீங்கா வழி படுப்பின் அண்மை அரிதே நெடிது என்று கூறுவது பெண்களின் வாழ்க்கையில் அவர்களின் பண்பு மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறது. இன்றைய பெண்களின் பேதை பருவம் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்றைய உலகில் பெண்கள் வளர்ச்சியடைந்து அவர்களின் பேதை பருவமே பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது. பெண்கள் கல்வியில் முன்னேறி எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். பெண்கள் விளையாட்டிலும், விஞ்ஞானத்திலும், தொழில்நுட்பத்திலும் முன்னேற்றம் கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 6 மாத குழந்தை முதல் இன்று உலக சாதனை நிகழ்த்தி வருகின்றனர். பெற்றோர்கள் பெண்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை நம்பிக்கையுடன் வளர்த்து வருகின்றனர். இன்று நம்பிக்கையுடன் குழந்தை பருவத்திலேயே நாம் வளர்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி என்ன கூறுகிறார்? ஒரு பெண் வளர்ச்சி அடையும் போது ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைகிறது, ஒரு சமூகம் வளர்ச்சி அடைகிறது, ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறது என்று கூறுகிறார். அதனால் நாம் பேதை பருவத்திலேயே பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எதிர்த்து போராடும் மன பக்குவத்தையும் அளிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். பேதை பருவத்தின் முக்கியத்துவம் என்ன?
பெண்கள் பேதை பருவத்தில் எந்த ஒரு நிலைமையில் வளர்ந்தாலும் அது அவர்களின் எதிர்காலத்திற்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வகையில் பெண் குழந்தைகளுக்கு சிறந்த வளர்ச்சி முறை வழங்கப்படுவது அவசியம். பெண்கள் சிறு வயதிலிருந்தே தரமான கல்வி பெறுவதால் அவர்கள் அறிவு மற்றும் திறமைகளை மேம்படுத்த முடியும். பெண்கள் எந்தெந்த துறையிலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். பெண்கள் பேதை பருவத்திலிருந்தே பாதுகாப்பாகவும் அவர்களின் உரிமைகளை அடையும் வகையிலும் வளர்க்கப்பட வேண்டும். பெண்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் சமுதாயத்தில் உள்ள சில பழமையான எண்ணக்கோடுகள் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அதிகம் பங்கு பெற வேண்டும். பெண்கள் அவர்களின் விருப்பப்படி வளர்ச்சியடைய சமூகம் அவர்களை பேதை பருவத்திலிருந்தே வழிநடத்த வேண்டும். பாலியல் சமத்துவம் பற்றி குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். காவிய கவிஞர் பாரதி கூறியது, புத்து விழித்தோர் எவரும் பெண்களை பூக்க செய்யார். பெண்கள் விடுதலை பெற்றால் பூவனமும் உயரும் என்று பாடுகிறார். இன்றைய பெண்கள் தொழில்துறையில் முன்னேற ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்கு போதுமான கல்வி அறிவு, தன்னம்பிக்கை மற்றும் உடற்பயிற்சி முதற்கொண்டு நாம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். பெண்கள் கடந்த காலத்தில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்று அவர்கள் சமத்துவம், கல்வி, சுதந்திரம், முன்னேற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்து வருகின்றனர். பெண்கள் பேதை பருவத்திலிருந்தே அவர்கள் எதிர்காலத்தை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியிலும் நலத்திட்டங்களிலும் சமூக பாதுகாப்பிலும் முன்னேற்றம் பெற வேண்டும். இதை அடைவதற்காக நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க வேண்டும். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேதை பற்றி அழகாக விளக்கம் அளித்த சகோதரி அவர்களுக்கு நன்றி. பெண்பால் பருவங்களில் இரண்டாவதாக இருப்பது பெதும்பை. பள்ளிக்கு சென்றால் டீச்சரின் பாடத்தொல்லை, வீட்டுக்கு அப்பா அம்மாவின் அன்பு தொல்லை, ரோட்டுல நடந்தா நண்பரோட கூட்டத்தின் நட்பு தொல்லை. இந்த மூன்றுக்கும் நடுவே மாட்டிக்கிட்டு முழிக்கும் 8 முதல் 16 வயது பருவம் தான் இந்த பெதும்பை பருவம். இந்த பெதும்பை பருவத்தை பற்றி நமக்கு அழகாக விவரிக்க வருகிறார் திருமதி பாரதி அவர்கள். அவரை அறிமுகம் செய்ய அருட்சகோதரி ஜெயந்தி SMA அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அன்பை பொழியும் அன்னையாகவும், அறிவை பெருக்கும் ஆசிரியராகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், தந்தையான பின்பும் நம்மை குழந்தையாய் பார்க்கும் பாட்டியாகவும், ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம். இன்றைய தினத்தில் பெதுமை என்ற தலைப்பிலே நமக்கு சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருக்கும் திருமதி பாரதி ஆசிரியர் அவர்கள் சென்னையில் உள்ள கிண்டியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே சகோதரி திருமதி பாரதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதை வரிகளோடு எனக்கு நல்லதொரு சிறப்புரை ஆற்ற அரிய வாய்ப்பினை நல்கிய ஆமேன் வலையொலி குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரொருவர் இல்லாமல் நாம் இந்த பூவுலகில் பிறந்திருக்க முடியாதோ, யாரொருவர் இல்லாமல் நாம் இந்த பூவுலகில் பிறந்திருக்க முடியாதோ, யாரை இழந்தால் மீண்டும் திரும்ப பெற முடியாதோ அவள்தான் தாய். பெண் என்பவள் தாயாக தோன்றுகிறாள், தாரமாக தோன்றுகிறாள்,
இறுதியில் தெய்வமாக நமக்கெல்லாம் காட்சி தருபவள் தான் பெண். நீரினை கங்கா தேவி என்று கூறுகிறோம், செல்வத்தை லட்சுமி என்று கூறுகிறோம், கல்வியை சரஸ்வதி என்று கூறுகிறோம். நாம் அனைவரும் உண்ணக்கூடிய சோற்றினை கூட அன்னம் என்றுதான் கூறுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் தேடி அலையும் நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் கூறுகிறோம். அத்தகு சிறப்பு வாய்ந்தவள் பெண். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதியார் கூறினார். பெண்களுக்கு நிறைய இடங்களில் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படவில்லை. பெண்களுக்கென்ற உரிமைகள் பறிக்கப்பட்டன. பலவீனமாக இருந்த பெண்களை பார்த்து வந்த சமூகம் நாங்கள் பலவீனமற்றவர்கள் இல்ல என்பதை காண்பித்த பெண்களை பார்த்து அச்சப்பட்டது. அதனால்தான் அந்த உரிமையை போராட மீட்டெடுத்த நாள்தான் உலக மகளிர் தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா, பெண்களின் பருவங்கள் மொத்தம் 7. அதாவது பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். அதாவது 8 வயசுல இருந்து 11 வயதுக்குள்ள பெண்கள் தான் பெதும்பை பருவம். இந்த பருவம் உடலாலும் மனதாலும் மிக விரைவாக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய பருவம் தான் இந்த பருவம். இந்திய கலாச்சாரத்தில் பண்பாடும் நாகரீகமும் மிக இன்றியமையாதது. நல்ல பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. இந்த பண்பாடு ஒரு காலமும் மாறாது. ஆனால் நாகரீகம் காலத்திற்கு காலம் மாறுபடும். அந்த காலத்துல இந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஆடைன்னா பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிடுறது மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா போட்டிருந்தாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த பிள்ளைங்க எந்த ட்ரெஸ் போட சொல்லுவாங்களோ அததான் பெற்றோர்கள் போடணும், அப்படி ஒரு பிடிவாதம். டிசைனா ஆடையை தச்சு நாகரீகத்தை அநாகரீகமாக மாற்றிக் கொள்கிறார்கள். இனி அந்த காலத்துல இந்த பருவத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அன்றைக்கு பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள், ஆசிரியர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள், உறவினர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள். இப்போது அப்படியெல்லாம் இல்ல, தான் தோன்றியாக வளர்கிறார்கள். இனி விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல எவ்வளவு அழகான விளையாட்டு எல்லாம் விளையாடினாங்க. பாண்டி, தாயம், பரமபதம், பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினாங்க. பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. இது அவர்களின் புத்தி கூர்மையை மேம்படுத்துவதாக இருந்தது, அறிவுத்திறனை மேம்படுத்துவதாகவும் இருந்தது. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க, செல்போனை பார்த்து அவங்க பண்றதை பார்த்து நம்ம ஆடினா ஜாலியா இருக்கும், பாடினா ஜாலியா இருக்கும், ரீல்ஸ் பண்ணா ஜாலியா இருக்கும், அதே மாதிரி பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறார்கள். இனி அந்த காலத்துல எல்லாம் மாச பிறப்பு அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன போடுவோம் சொல்லுங்க, ஊஞ்சல் கட்டி அழகா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஆடுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஊஞ்சல பாக்கனாலே நம்ம எங்க போய் பார்க்க முடியும், பொருட்காட்சியில தான் போய் பார்க்க முடியும். அங்க பெரிய ராட்சச இயந்திரம் இருக்கும். எத்தனை குழந்தைங்க அதுல இருந்து தண்ணி இன்னுயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப பரிதாபமான செயல். ஆனா மோஸ்ட்லி இந்த வயசு பிள்ளைங்க எல்லாம் எதுல இருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர். ஆனா நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், இதுல இருக்கிறது தப்பே கிடையாது. இயந்திரங்களோடு மனிதர்கள் வாழ்வது தவறு கிடையாது, இயந்திரங்களோடு குழந்தைகள் வாழ்வது தவறு கிடையாது. இயந்திரங்களாகவே இருக்கிறதுதான் ஆகச் சிறந்த தவறு. இயந்திரங்களாகவே இருப்பதுதான் ஆகச் சிறந்த தவறு. பெண் குழந்தை பிறந்தா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, சுமை அப்படின்னு நினைச்சு கள்ளிப்பாலை இடுவாங்க, இல்லைன்னா பெண் சிசு கொலையிலே அழிச்சிருவாங்க. ஆனா அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்தாதான் அவ சாதனை படைப்பாள் அவள் அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமி வரவேற்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். பெண்களை பற்றி பாடாத கவிஞரும் இல்லை, பேசாத புலவரும் இல்லை, எழுதாத ஏடுகளும் இல்லை. வெந்த மாவை தின்றால் விரதம் முறியும் என்று பச்சை மாவை தின்று பகவானை தண்டிலிட்டு பகலிரவாய் பாடுபட்டு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படிப்பட்ட பெண் தான் தாய். பெண்ணின் மகத்துவம், தாயின் சிறப்பை உணர்ந்த பட்டினத்தார் கூட உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் துறந்து விட்டு கவலைப்படாமல் தன் தாயின் துயரத்தை மட்டும் அறிந்து கவலைப்பட்டார். அதனால்தான் தாய்மையின் சிறப்பு என்ற புத்தகத்தை எழுதினார். வட்டிக்கு வட்டி வாங்கும் செட்டி குலத்திலே பிறந்திருந்தாலும் தள்ளாத போதையிலும் கவி பாடும் வள்ளலவன். எல்லோரும் குடித்து விட்டு ஆடினார்கள், ஆனால் குடித்து விட்டு பாடிய ஒரு கவி உண்டு என்றால் அவர்தான் கவிஞர் கண்ணதாசன். அவரு கூட தாயை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு அப்படின்னா, 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காற்றெல்லாம் அவன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் உன் பேச்சு, ஆனா உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ தெரியா தாயின்னு எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ,
பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளை, வைரமுத்து பிறப்பான்னு வயித்துல நீ சுமந்ததில்ல, வயித்துல நீ சுமந்த ஒண்ணுதான் வைரமுத்து ஆயிடுச்சு. கதகதன்னி களிகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தந்தாயே, தொண்டையில அதி இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டையில வந்து மசமசண்ணி பொங்குதம்மா. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, ஆனா உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இல்லையே அப்படின்னு தாயை பத்தி அழகாக சொல்லுவாரு. அப்பேற்பட்ட உன்னதமானவள் தாய். உலகத்திலே தாயை விட மிக உயர்ந்த தெய்வம் எதுவுமே கிடையாது. இல்லாள் அங்கிருக்க இல்லாதது எதுவும் இல்லை. இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து வீடை காப்பாற்றுவள் தான் பெண். ஒரு பெண் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு, அந்த குடும்பமே, அந்த சமுதாயமே கல்வி அறிவு பெற்றிருப்பதற்கு ஆனா ஒரு ஆண் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்கள மட்டும்தான் சாரம். அப்பேற்பட்ட பெண்ணின் மகத்துவத்தை போற்றுவோம். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியை பற்றிய புரிதல் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் கல்வி அளிக்க வேண்டும். அன்னை தெரசா, அன்னி பெசன்ட் அம்மையார், அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார், கல்பனா சாவ்லா, இந்த வீர பரம்பரைகள், வீர மங்கைகளின் பரம்பரையில் வந்த வழித்தோன்றல் தான் நாம். ஆம், அவர்களை போன்று அவர்கள் வழியில் நாமும் வழி நடத்தி செல்வோம். அனைவருக்கும் கல்வி அளிப்போம். பெண்மையை போற்றுவோம். பெண் சமுதாயத்தில் உயர்ந்தவள் என்பதை அனைவருக்கும் எடுத்து கூறுவோம். நன்றி, வணக்கம். பருவத்தின் மூலமாக பெண்ணின் மாண்பை அழகாக கூறிய ஆசிரியர் பாரதி அவர்களுக்கு நன்றி. தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்வோம் என்ற பாரதியின் தீர்க்க தரிசனத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இன்று பல்வேறு நிலைகளில் தன் சொல்லாலும் செயலாலும் வீர முழக்கம் செய்து பல்வேறு எழுச்சி மிக்க செயல்களால் வீர பெண்மணியாய் வலம் வருகிறார் திருமதி சோபா அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள். பெண்ணின் மங்கையர் பருவம் பற்றி நம்மிடையே தன்னுடைய சிறப்பு கருத்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மங்கையர் தின வாழ்த்துக்கள். மங்கை அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக அழகான ஒரு பருவம் எதுனா மங்கை பருவம் மட்டும்தான். அது ரொம்ப டெண்டர் ஏஜ்ல 12 வயதுல இருந்து 14 வயதை குறிப்பதுதான் மங்கை பருவம். இது அழகுதான். இந்த வயசுல எல்லாருமே அழகாக இருக்கும் இந்த பருவத்தை தான் மங்கை என்றாங்க. அதே மாதிரி இந்த மங்கைக்கு கூட ஒரு அடை இது என்ன செய்வாங்க, வீர மங்கை அப்படின்னு ஒரு பெண்ணுடைய வீரத்தை குறிக்கும் பொழுது மங்கையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 12 வயதில் இருந்து 14 வயதுக்குள்ள பெண்ணுக்கு எந்த வகையான கல்வியை நாம புகட்டுகிறோமோ அந்த கல்விதான் அவள் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறதுனால அதை குறிக்கிறாங்க. அதை தாண்டி அப்ப வீரத்தோடும் விவேகத்தோடும் பெண் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த பருவத்தை குறிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பருவம் அது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நம்ம முன்புக்கும் இப்போக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பருவத்துல பெண் ரொம்ப பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம ரொம்ப பேரண்ட்ஸோட சர்க்கிள்ல ரொம்ப அழகாக அந்த பெண் அப்ப வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூழல் இந்த பருவம் இருக்கு இல்லையா, 12 மிக ஆபத்தான ஒரு பருவத்தை கடக்க வேண்டி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குமே. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா. முன்பு இந்த காலகட்டத்துல பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா அன்பும் அறமும், இது 2 மட்டும்தான் இருக்குங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அன்பும் அறமும் பாத்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகுது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. இன்னைக்கு பெண் கல்வி பத்தி பாரதியார் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா பெண்ணுக்கு அதிகபட்ச ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஆனா அது மருவி இன்னைக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பெண்ணுக்கு இன்னைக்கு ஏட்டு சுரக்காய் அப்படின்ற அளவுக்கு தான் கல்வி புகட்டப்படுதே தவிர அதை தாண்டி பெண்
எப்படி தன்னுடைய லைஃப் அப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மறந்துடுறாங்க. ஒன்று துறை சார்ந்த வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப வெற்றி நடை போடும்போது அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இல்ல அடிப்படை வாழ்க்கையில ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க அப்படின்னா துறை சார்ந்து வெளியில வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலா இந்த பருவம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருமே நம் பெற்றோர்கள் ஆகட்டும், ஆசிரியர்கள், சமுதாயமுமே வந்து நம்ம ரொம்ப பெண்ணுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பருவம் வந்து இந்த மங்கை பருவம் தான். இந்த மங்கை பருவத்துல இவங்களுக்கு கரெக்டான ஒரு இதை நம்ம கொடுக்கணும். இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு டீம் ஒர்க். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பண்ற இந்த ஒர்க் வந்து குழந்தைகளுக்கு அழகாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு பாலியல் துன்பங்கள் ஆகட்டும், இன்னைக்கு வந்திருக்கிற ஆக்ட், போஸ்கோ ஆக்ட், இது எல்லாமே வருது. இதுல அதிகம் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா மங்கை பருவத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆக்டே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை எல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பெண்களுக்கு தங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வை மிக அழகாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரொம்ப பதிவு பண்ண விரும்புறேன். அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நாம எடுத்து சொல்லணும், ரொம்ப அழகா கொண்டு வரணும். இன்னைக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. என்னன்னா அன்பு என்பது இன்னைக்கு மிஸ் ஆகுது. அதோட விளைவாக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நீங்க போர்ல இருந்து நீங்க என்ன எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் எங்க அப்படின்னா அன்பு இல்லாமே தான். அன்பை வந்து நம்ம புகட்டணும், அன்பும் அறமும் இது இருக்கணும். இது இல்ல, இது மங்கையில இருந்து வந்து தொடங்கி வரும் பொழுது மட்டும்தான் வரும். எந்த குடும்பத்தில் அன்பு இல்லை, பிரச்சனைகளால ஒரு குழந்தை வளருது அப்படின்னீங்கன்னா அந்த குழந்தை தன் வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனை அப்படியே வந்து கொண்டு செல்லுது. இன்னைக்கு நாங்க பண்ற கவுன்சிலிங்ல எல்லாமே பார்க்கும்போது என்ன அப்படின்னா சொல்றது என்னன்னா, குழந்தை பருவத்தில் ஏற்படும் இந்த மன அழுத்தம் இருக்கு இல்லையா, இது மங்கை பருவத்தில் ஏற்படும் இந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு எங்க கொண்டு போகுது அப்படின்னா அவங்க குடும்பத்தை சார்ந்து அவருடைய பர்சனல் லைஃப் பெருசான பொழுதும் இதை கொண்டு செல்றாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு இவங்களுக்கு சரியான ஒரு எஜுகேஷனை வந்து இந்த வயதுல வந்து நம்ம கொடுக்கும் பொழுது மட்டும்தான் குழந்தைகள் அது மாறுவாங்க. அது இன்னைக்கு சுத்தமாக இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு இல்லை. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல வீட்டுல பெரியவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பெண் ஒரு சிறு தவறு ஏதோ எங்க மிஸ் ஆகுதுன்னா கூட வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் வந்து அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை சூழல்ல. இன்னைக்கு பெற்றோர்களும் வேலைக்கு சென்று இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எதுவுமே வந்து எது சரி எது தவறு என்று எடுத்து சொல்வதற்கு இல்லை. ரெண்டாவது குழந்தைகள் இன்னைக்கு எப்படி வளர்றாங்க அப்படின்னா நான் ஒரு தனி நபர் அப்படின்னு வளர்றாங்க. அப்படி எல்லாம் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த வயதுல உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு யாரும் எடுத்து குழந்தைக்கு சொல்வது இல்லை. ரெண்டாவது இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பாக்குற பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரிவித்து குழந்தைங்களுக்கு எஸ் அவங்க எதை கேட்டாலுமே எஸ் அப்படின்னு வாங்கிக்கோ, எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற சூழலை உருவாக்கி கொடுக்காதீர்கள். நோ என்பதும் ஒரு பதில் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லித்தாங்க. எல்லாமே எஸ் கிடையாது. அதே மாதிரி சில கேள்விகளுக்கு நோ இருக்கும், சிலருக்கு எஸ் இருக்கும், சிலருக்கு சைலன்ஸ் கூட ஒரு பதில் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கும் பொழுது 3 விஷயங்கள் நமக்கு அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஒன்று, அதற்கு ஒரு பதில் உண்டு, எஸ்ன்னு உண்டு. இல்லைன்னா நோ என்பதும் ஒரு பதில். அப்படி இல்லைன்னா சைலன்ஸ் அப்படின்றதுமே ஒரு வெயிட் பண்ணுங்க அப்படின்றதையும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லாததுனால குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா கேட்ட உடனே ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா தவறான முடிவுகளுக்கு குழந்தைங்க எடுத்து செல்றாங்க. ரெண்டாவது, குழந்தைகள் இன்னைக்கு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு தனி நபர் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. இல்லை, நீ இந்த குடும்பத்தை சார்ந்தவள், உன்னை சார்ந்துதான் குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மகளிர் பெண்கள் தினம் இல்லையா, இந்த டே இது வந்து கொண்டாடுவதற்கான ஒரு நாள் இல்லை. தன்னுடைய உரிமைகளை பெற்று இந்த நாட்டுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சில பெண்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரோட்ல இறங்கி போறாங்க. சம உரிமை வேண்டும், சமமாக வந்து நம்மளுக்கான ஊதியம் கொடுக்க வேண்டும், சமமான நேரம் வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வேலை செய்யும் பொழுது பெண்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்கள் அதிக நேரம் உழைச்சாங்க, ஆண்கள் வந்து கம்மி நேரம் வந்தது. ஆனா பெண்களுக்கான ஊதியம் கம்மி, ஆண்களுக்கான ஊதியம் அதிகம் வந்தது. இது தவறு அப்படின்னு சொல்லி முதலில் தொடங்கியது யாருன்னா கொஞ்சமான ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் தான் ரோட்ல இறங்கி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது ஃபெயிலியர், அது அடக்கப்பட்டது. ஸோ இவ்வளவுதான் பெண் முடியாதுன்னாங்க. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அப்ப எல்லா பெண்களும் யோசிச்சாங்க, ஏன் நாம இறங்கல, நமக்காக சில பெண்கள் இறங்கின போது நாம ஏன் இறங்கல அப்படின்னு நினைச்சு எல்லாரும் இறங்கி ஒரு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் தான்.
இதில் மிரண்டவர்கள் தான் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கான இன்னைக்கு நாம என்ஜாய் பண்ற சம உரிமைகளை வாங்கி தந்ததற்காக நமக்கு முன்னாடி போராடின பெண்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளை நம்ம சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சல்யூட் பண்ணணும். இந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நாம எடுத்து செய்யும் ஒவ்வொரு செயலுமே வந்து பாத்தீங்கன்னா தனி நபரான நமக்கானது இல்லை, ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு நாம் கொண்டு போகணும், கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த உலக இந்த மகளிர் தினம் வந்து மிக சிறப்பாக செய்யும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, உலக மகளிர் தினம் அப்படின்னு சொன்னா ஆடைகள்ல டிஸ்கவுண்ட்டுங்க, பொருட்களில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா வேற வியாபார நோக்கத்துக்காக இந்த நாளை வந்து நகர்த்திடுறாங்க. இது வந்து தவறு அப்படின்றத நாம வந்து ஒவ்வொரு பெண்களும் இதற்கானது இல்லை அப்படின்னு கொண்டு சொல்லணும். இது நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல வந்து பாஞ்சாலி தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் சபையில தன்னை இவள் அவமானம் செய்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி கிருஷ்ணனிடம் சொல்லும் போது சொல்வாள், எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், அதன் வரைக்கும் நான் வந்து உறங்க மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். அப்ப கிருஷ்ணன் சொல்றார், தப்பு பண்ற, அப்படி பேசாத, உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னா அந்த குற்றம் உன்னை சாரும். எனக்கு ஏற்பட்ட அவமானம் இனி வேற எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சூழலைச்சே அப்படின்னா அந்த அந்த பழி பாவம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து சேரும், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது வந்து அடங்கும் அப்படின்னு பேச. அப்பொழுதுதான் பாஞ்சாலி தன்னை மாற்றிக்கொண்டு சொல்வார், அரசியாக இருக்கும் எனக்கே இந்த சபையில பாதுகாப்பு இல்லாமல் ஒரு அவமானம் ஏற்பட்ட பொழுது அப்ப சாமானிய பெண்ணுக்கு எந்த நிலை ஏற்படும், இனி எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் வேறு எந்த பெண்ணுக்கும் இந்த பூமியில் நிகழக்கூடாது என்பதற்காக நான் வந்து இந்த போரை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்வார் அந்த இடத்துல, இது வந்து இப்ப இறைவனுடைய செயலுக்கு கொண்டு போயிடுது, ஒட்டுமொத்த பெண்களையும் காப்பாற்றும் பொறுப்பு இறைவனிடம் இருப்பதனால இந்த பாவம் இறைவனிடம் செல்லும் பொழுது அல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நகர்த்து. இப்படிதான் நமக்கு எந்த பிரச்சனை எந்த பெண்ணுக்கும் நடக்கும்போது யாருக்கோ நடந்தது தானே, இது நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுங்குவதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிட்டே வருது. யாருக்குமே இது நாங்க நடக்கக்கூடாது அப்படின்னு நாம எடுத்து முன்வைப்போமே ஆனால் எல்லா ஒட்டுமொத்த இந்த பெண்களுமே வந்து பாத்தீங்க ரொம்ப வந்து நிம்மதியாகவும் அழகாகவும் இருப்பாங்க. இனி வரும் அடுத்த பெண் மகளிர் தினத்திற்காக நாம வந்து திரும்பவும் நாம் ஒன்று சேரும் பொழுது நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்க சூழலை விட இன்னும் ஒருபடி மேலே சென்று வளர்ந்திருக்கிறது இந்த பெண் சமூகம் அப்படின்ற இடத்திற்கு நம்ம இந்த பெண் சமூகத்தை வந்து நகர்த்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கையோட வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி மேம். மிகவும் அழகாக வளரிளம் பெண்களுக்கு என்ன தேவை என்பதை மிக அழகாக கூறினார். இந்த சர்வதேச மகளிர் தினத்தை சிறப்பு செய்யும் வகையில் அடுத்ததாக கவிதை மழை வாசிக்க வருகிறார் திருமதி செல்வி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சிறப்பாக இந்த நிகழ்வில் இணையும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் திங்கள் 8ஆம் நாள் அனைத்துலக மகளிர் தினம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைகளை வெளுத்தும் தினம். மாநிலத்தில் பெண்ணினத்தின் பெருமைகளை சொல்லும் தினம். மங்கையர் படித்திடவும் பாராட்டிடவும் யாவருக்கும் ஏற்ற தினம். இந்நாளில் சிந்திக்க தேர்ந்தெடுக்கும் தலைப்பிங்கே பெண்பால் பருவங்கள் அன்றும் என்றும். இக்கரும்பொருள் உணர்த்தும் உண்மை என்னவோ ஒன்றுதான், மாறிக்கொண்டே இருப்பவள் பெண், மாறிக்கொண்டே இருப்பவள் பெண். அது மட்டுமா, தன்னிருப்பால் உலகை மாற்றிக்கொண்டும் இருப்பவள் அன்றோ. மாசற்ற சிரிப்பினால் மழலையாய் பிறந்ததுமே உள்ளங்களை கொள்ளை கொண்டு உலகையே வெல்கிறாள். அமுதமாய் மிளிர்கிறாள், அறிவினில் வளர்கிறாள். சரித்திர நாயகியாய் அன்னநடை பயில்கின்றாள். விளையும் பயிரும் முளையில் தெரிவது போல. தன் பலம் அறியாத பேத நிலை விலக்கி என்று சுதந்திர பறவையாய் உயர உயர பறக்கின்றாள். கடல் போல் அறிவும் குன்று போல் நம்பிக்கையும் நெஞ்சத்தில் சினம் சுமந்து
நேர்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்த நன்னடை எந்நாளும் போடுகின்றாள். பெற்று கட்டிடத்தை குடும்பம் என்னும் கோயிலாக அன்பினால் கட்டி எழுப்பும் இல்லத்து அரசியவள். ஈடற்ற செல்வத்தை தன் நினையற்ற தியாகத்தால் ஈட்டி இங்கே அழித்திடுவாள் நம்பிக்கை தூணாக. அன்பென்னும் மந்திரத்தால் சிக்கல்களை தீர்த்திடுவாள். தாய்மையின் உருவில் உழவும் மனிதகுல தெய்வமானவள். துணிவோடு முடிவெடுக்கும் துணிதமான பண்பு கொண்டு சக்தியும் சகிப்புத்தன்மையும் ஒருமிக்க பெற்றிருக்கின்றாள். காதல் என்னும் கலை வளர்ந்து கனிந்த நிலவு கொண்டு கயவர்களின் ஆணவ கொடுமைகளை எரிக்கின்றாள். கடலின் ஆழம்பிட மேலான காதலினால் சாசன அடிமைகளை கோட்டைகளை தகர்க்கின்றாள். சுதந்திரத்தின் கனியாய் இறுதி வரை நிகழ்கின்றாள். விழிவாய்ந்த பெண்கள் ஒளிதரும் விளக்குகள். இப்பெண்களை மறந்தது உலகை வளர்க்க முடியுமா? மனதில் உறுதி, அறிவார்ந்த சிந்தனை, காதலின் அமுதம், கடலின் அர்ப்பணிப்பு என அனைத்திலும் சிற்பியாய் தினம் உயர்கின்றாள். அனைத்துலக மகளிர் தினத்தின் அகமகிழ்க வாழ்த்துகின்றோம். பருவங்கள் வளர்வது போல வாழ்வினிலும் வளர்ந்திடுக. சிகரம் என உயர்ந்திடுக. பெண்ணினமே சிந்தை என உயர்ந்திடுக. நித்தம் நித்தம் வாழ்வினிலே குறைவற்ற மகிழ்வினிலே திளைத்திடுக. அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அழகிய வர்ணனைகளோடு கவிமழை ஆற்றிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. அறிவை பருவத்தை பற்றி நமக்கு விவரிக்க வருகிறார் திருமதி சண்முக மீனாட்சி அவர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றிடும் ஆற்றல் கொண்டவள் பெண். வாழ்வில் சுமக்கும் வழிகளை புது பாதைக்கான வழிகளாக மாற்றுபவள் பெண். விதைகளை விருட்சமாக்கும் வித்தை படைத்தவள் பெண். தன் வாழ்விலும் தன்னை சார்ந்தவர்களின் வாழ்வும் மேம்பட மெழுகென உருகிடுவாள் பெண். உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் பெண்பால் பருவங்களில் முதன்மையானதாக விளங்கும் அறிவை அஞ்சும் இஞ்சும் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைப்பவர் திருமதி சண்முக மீனாட்சி. தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் தமிழில் முதுகலை கல்வியையும் கல்வியியலையும் பயின்றவர். தற்போது கிருஷ்ணன் கோவிலில் உள்ள அருள்மிகு கலசலிங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக மிக சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி சண்முக மீனாட்சி அவர்களை அறிவை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். என்னை சிறப்பாக வரவேற்றிய என் தோழிக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈன்று புறந்தள்ளிய என் அன்னைக்கும் சிறப்பாக போற்றி வளர்த்த என் தந்தைக்கும் இந்நேரத்தில் என் வணக்கத்தை காணிக்கையாக்குகின்றேன். அனைத்து பெண் மகளிருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பாரதி கண்ட பெண்ணாக இப்பொழுது நாம் வாழ்வது அறிவை பற்றிய பருவத்தில் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் ஆமே நிறுவன ஒளிபரப்பு நிறுவனத்திற்கும் முதற்கண் என் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழர் என்ற சொல்லே ஒரு பெருமிதத்தான். தமிழ் எனது உயிர் மூச்சு. அத்தகைய தமிழை இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியோட வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மகளிர் தினம், அதனுடைய மைய கருத்தினை ஒரு சில மணித்துளிகள் உங்களுடன் பகர விரும்புகின்றேன். அதாவது மகளிர் தினம் என்றாலே ஒரே ஆடல், பாடல், அழகு போட்டி, கோல போட்டி, சமையல் போட்டி
இந்த ஒரு நாள் தான் இந்த வேலையை நாம் செய்கின்றோமா? பெண்கள் அனைவர் சார்பிலும் நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டும் மகளிர் தினத்தை. ஆமாம் தானே? தினம் காலையில் எழுந்தவுடன் கோலப் போட்டியில் நாம் கலந்து கொள்கிறோம். மிக சிறப்பாக சமையல் செய்கின்றோம். அனைத்து போட்டிகளிலும் ஆண்களை விட திறமையாக வாழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கின்றோம். முன்பு ஒரு காலத்தில் அறிவை பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் காண்போம். இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடுகிறார்கள், அதனுடைய பின்னணி என்ன என்பதை 1882ஆம் ஆண்டு ஒரு பஞ்சாலையில், அமெரிக்காவில் ஒரு பஞ்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று போராடி இங்கிலாந்தில் 1910ஆம் ஆண்டு நியூயார்க் மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்ட நாள்தான் இந்த மகளிர் தினமாகிய மார்ச் 8. பெண்களுக்கு எதுவும் சாதாரணமாக கிடைப்பதே இல்லை. இது நிதர்சனமான உண்மை. மகளிர் தினம் நாம் இன்று அனைவரும் கொண்டாடுவதற்கு காரணம், அன்று பஞ்சாலையில் 75 பெண்மணிகள் உள்ளிருப்பு போராட்டம் இருந்து ஆண்களுக்கு நிகரான சம ஊதியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உடல் கருகி இறந்த நாளே மார்ச் 8. ஒரு பெண் தியாகம் பண்ணினால்தான் அவளுக்கான உரிமை கிடைக்கப்படுகிறது. அழகி போட்டி ஏன் நடத்த வேண்டும் பெண்கள் தினத்துக்கு? பெண்ணாய் பிறந்த எல்லாருமே பேரழகிகள் தான். அதை இன்னொரு ஆண் மகன் சொல்லணும் அப்படின்றது தேவையே இல்லை. ஐயா சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லி இருக்கிறார், ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்ற உரிமையை எந்த ஆண் மகனுக்கும் கொடுக்காது. ஏனென்றால் அது உன் சுயமரியாதைக்குரியது. அறிவை பெண்களே, 20 முதல் 25 வயதில் உள்ள பெண்களை அறிவை பெண்கள் வாங்க, அறிவை அறிந்து நடக்கும் வயதினை அறிவை என்கிறார். எந்த ஆடவர் உன்னை அழகாக உள்ளீர் அப்படின்ற வாக்க நீ கொடுக்காத, தேவையே இல்லை. புகழ்ச்சிக்கு மயங்காத அப்படின்ற ஒரு நிர்பந்தமான வயது இது. அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க, அதுல ஒரு சில பெண்மணிகளை மட்டும் தங்கள் முன் கூற விரும்புகிறேன். ஜெலினா ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. கதை மூலமாகவே இந்த கருத்தை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவங்க பேரு ஜெலினா ஜோன்ஸ். 1988 இராணுவ செவிலியரா பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு திருமணம் ஆகவில்லை. ஒரு சில ஆண்டுகளில் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகிறது. அந்த திருமண செய்தியை தன்னுடைய மேல் அதிகாரிட்ட, எனக்கு இன்று திருமணம் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களும் அதை மனப்பூர்வமா ஏத்து வாழ்த்தி அனுப்புறாங்க. ஆனா அதனோட சேர்த்து ஒரு கட்டளையும் வருகிறது. பெண்ணல்லவா, போராடித்தானே பெற வேண்டும். அதனால் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், செவிலியர் வேலை பார்க்கும் நீங்கள் குறிப்பிட்ட, அதாவது திருமணம் ஆன பின்பு நீங்கள் பணியில் தொடர முடியாது. இந்த செய்தி இப்பொழுது யதார்த்தமா போச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள் திருமணம் முடிஞ்சு குழந்தை பேரு எல்லாத்துக்குமே விடுப்புடன் கூடிய ஊதியம் கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜெலினா ஜோன்ஸுக்கு பேரிடியாக திருமண வாழ்த்தாக பரிசாக இந்த செய்தி வந்தது. உடனே அந்த பெண் அதோட நிப்பாட்டில்ல, என்ன செஞ்சாங்க, எனக்கு என்னுடைய வேலை வேண்டும். திருமணம் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு. என்னுடைய வேலையை நான் திருமணம் முடித்தாலும் சிறப்பாக செவ்வனையாக நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவல்துறையில இந்த பதிவு செஞ்சிருக்காங்க. உடனே அது பெரிய போராட்டமாக நிகழ்ந்துகிட்டே இருக்கு. பல ஆண்டுகள் கடந்தன. இப்படியே எத்தனை ஆண்டுகள் கடந்தனா
36 வருடம் ஓடிக்கொண்டே இருக்கு. கடைசியில் அது சரியான, அதாவது பெண்கள் திருமணம் முடிந்தாலும் பணியில் தொடரலாம். இப்போ நம்ம சகோதரிகள் அனைவரும் தன் பிள்ளைகளை வீட்டில் இருந்தாலும் பள்ளிக்கு சென்றாலும் அவர்களை சிறப்பாக கவனித்து கொண்டு நம்முடைய வேலைகளையும் தலை சிறந்த பணியை ஆற்றி வருவதற்கு காரணம் அந்த ஜெலினா ஜோன்ஸ். அவங்களுக்கு 36 வருடம் கழித்து தீர்ப்பு வந்தது. 60 லட்சம் அவங்க வேலை பார்க்கல, அந்த 36 வருடம் வேலை பார்க்காதக்குரிய இழப்பீடாக 60 லட்சம் கொடுத்து அவங்கள சிறப்பு செய்தாங்க. சோ ஒவ்வொருத்தரும் போராடுறதுல இன்று எனக்கு கொடுத்த பருவம் அறிவை பருவம். இந்த அறிவை பருவத்துல நான் அன்றாட இந்த பெண்களை நான் நேர்காணல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய கல்லூரியில பெண்கள் நிறைய, அதாவது தமிழ் துறை அப்படின்றதுனால எங்களோட மிகுந்த ஈடுபாட்டுடன் பழகுவாங்க. அன்று கல்வி படிப்பதே மிக கடினமான ஒன்றாக இருந்துச்சு. எட்டா கனியாக கல்வி இருந்தது. அந்த கற்பக விருட்சத்தை எட்டி பறிக்கும் எம் பெண்களை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. பல தடைகளை தாண்டியும் அவர்கள் கல்லூரிக்கு வரும் பொழுது மெய் சிலிர்க்கிறது அவர்கள் கூறும் காரணம். கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிகிறது அவர்கள் வேதனை. ஆனாலும் என் பிள்ளைகள் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை கல்வியை. ஏனென்றால் அவர்கள் குடும்ப சூழல் அப்படி. நான் ஒரு நிகழ்வினை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சாதனையாளர்களை வேறு எங்கவும் தேடவும் வேண்டாம். என்னுள் இருக்கிறார்கள், நம்முள் இருக்கிறார்கள், நம்மிடமே இருக்கிறார்கள். ஒரு பெண் கல்லூரிக்கு மிக தாமதமாக வருகிறார். நான் வருகை பதிவேடு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, அம்மா இன்னைக்கு என்னையால சரியான நேரத்தில் வர முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா என்ன காரணம் அப்படின்னு. எப்பயுமே இந்த அறிவை பெண்கள்கிட்ட கொஞ்சம் தோழி மாதிரி பழகணும்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா கருத்துக்களையும் நம்ம எளிமையா வாங்கி கொள்ளலாம். அப்போ அந்த பொண்ணு அப்ப ஒன்னும் சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பியும் நான் அவட்ட கேட்டேன். ஏன்னா அவளுடைய கண்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு ஆசை அவள் கண்களில் நான் பார்த்தேன். என் உளவியல் ரீதியாக அதை என்னையால உணர முடிஞ்சுச்சு. தனியா கூப்பிட்டு என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவ மனசுக்குள்ள வைகை ஆற்றில் வெள்ளம் புரண்டு வந்தால் எப்படி காட்டாற்று வெள்ளம் வருமோ அதை விட ஒரு பேரிடியான ஒரு சம்பவம். ஏன்னா அவளுக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனா படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அந்த பொண்ணு இங்க கல்லூரி முடிச்சுட்டு 4ல இருந்து 8 மணி வரைக்கும் எங்க கல்லூரிக்குள்ள ஒரு இடத்துல அந்த பொண்ணு பார்ட் டைமா ஜாப்ல வேலை பாக்குறாங்க. அதை முடிச்சுட்டு என்னுடைய சொந்த ஊரான நம்ம தமிழ் சின்னத்துக்கு பேர் போன ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திரும்ப 10 மணி வரைக்கும் அவ ஒர்க் பண்றா. அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு 10:30க்கு மேல வீட்டுக்கு போய் தனது முடியாத தாய்க்கு சமையல் செய்து கொடுத்து அவளையும் கவனிச்சு திரும்ப காலையில அதே கல்லூரிக்கு அதிவேகமாக எப்பயுமே கிளம்பி வருவாங்க. அன்று மட்டும்தான் லேட். சோ இது இப்ப இருக்கிற அறிவை பெண்கள் எவ்வளவு தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் தன் வீட்டு சூழலை புரிந்து நடக்கின்ற பெண்மணியாகவும் இருக்கிறார்கள். இது மட்டும் அல்ல, இதைவிட வேறு பெண்களையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். பொறுப்புணர்வு கூடிய அறியாமை நிறைந்த பருவம்ன்றும் இது சொல்லலாம். ஏன்னா கண்ணில் கண்டதை எல்லாம் மயங்கும் மாய பிம்பத்தில் காதல் என்னும் வலையில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள் பல பல. ஒரு ஆடவன் சொல்லும் பொய்யான வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை இழக்கும் படிப்பை ஆணித்தரமான பெண்களுக்கு ஆணித்தரமான ஒன்று. யாராலையும் தட்டி பறிக்காத ஒரு அற்புத கனியாகிய கல்வியையும் இழக்கிற பெண்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சோ பெண்கள் வீட்டுல என்னென்ன பேரண்ட்ஸ் என்னென்ன சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன பண்றாங்க,
அதுலயும் இந்த கல்லூரிக்கு சென்று வந்த பிள்ளைகள் எப்பொழுதும் தொலைபேசி மட்டும்தான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க. அதை பெற்றோர் கண்டிச்சாங்களே பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். தோழி மாதிரி பழகுனா எல்லா பிரச்சனையும் அதை விட தீர்ந்து போயிடும். இப்ப டெய்சி தாமஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. மிஷன் உமன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுதான் அவங்களுடைய சிறப்பு. DRDO அக்னி 4 ஏவுகணை தலைமை தாங்கி அதனை வெற்றிகரமாக வழி நடத்தியவளும் பெண்தான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனி திறமை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அவங்கள வழிநடத்தி சென்றாலே வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். சுதந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா எதை செய்ய விரும்புகின்றோமோ அதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம். நான் எதை செய்ய விரும்ப மாட்டேன் அப்படின்றத செய்யாமல் இருப்பதும் பெண் சுதந்திரம். ஆயுள் சுதந்திரம் அன்று போராடி பெற்றனர். மேலாடை அணிவதற்கே பல போராட்டங்களை எம் மூதாட்டிகள் போராடி கிடைக்க பெற்றனர். ஆனால் அதை இப்ப உள்ள பெண்கள் அரைகுறை ஆடையாக அவமானமாக அலங்கரித்துக் கொள்வதில் மனம் நொந்து வேதனை அடைகின்றது. மானம் என்பது ஆடையை கொண்டு மறைப்பது ஆகும். உடையை உடலால் போர்த்துவது மரியாதை. அதன் அழகை சபைப்படுத்தாத ஆரோக்கியமான கண்ணியமான பெண்களைத்தான் ஆடவர்கள் விரும்புவார்கள். சுதந்திரம் என்பதை நாம் சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பல வெற்றி படிகளை நமக்கு கொடுக்கிறத சரியான முறையில் இந்த அறிவை பெண்கள் பயன்படுத்த வேண்டும். பாரதியோடைய ஒரு சிறு கவிதையை புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் உங்கள் முன் கூற விரும்புகிறேன். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமாம். பூம் நல்லறம் தோடி இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்று எம் மீசை கவி முண்டாசு கவி பாரதியின் வாக்கினை இங்கு வழிமொழிகிறேன். நீ பெண்ணாய் பிறந்திடவே ஒரு பெருந்தவம் செய்தாயோ, கோடி கனவுகள் ஓடி பிடித்திட பிறந்தாயோ. பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானால் உன் கனவுகள் கரைந்தது காணல் நீர் போலே. நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆள பெண்ணே ஓடிவா. நீ ஆற்றல் நீ அறிவு தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. பெண்களை போற்றும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். அறிவை பருவத்தின் மூலமாக இளம் பெண்கள் எப்படி கடினப்படுகிறார்கள், இந்த சமுதாயத்தில் எப்படி வீரநடை போட வேண்டும் என்பதை அழகாக விளக்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வானம் என்ன தூரமில்லை, வானம் என்ன தூரமில்லை, பெண்கள் இங்கு ஒன்றாய் சேர்ந்தாலே எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே. புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணின முயன்றாலே. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே. புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணின முயன்றாலே. வாசல் கூட்டி கோலம் போடும் பெண்கள் நாங்கள் தான். வானம் மீறி பாய்வோமே. அடுப்பை மூட்டி சமைத்து போடும் பெண்கள் என்றாலும் இங்கே அடிமை பிறந்து தாக்கம் செய்வோமே.
கல்விச்சாலை கத்தது எல்லாம் எந்த செல்வமே, எண்ணம் நடத்தும் தாங்கி செல்வமே, பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அறிய செல்வமே, என்னால் எதுவும் முடியும் என்று உணரச்சை. நீ துணிந்திடு துணிந்திடு முயன்றிடு முயன்றிடு, துணிந்திடு முயன்றிடு என்றும் முயன்றிடு. வானம் என்ன தூரம் இல்லை, வானம் என்ன தூரம் இல்லை, பெண்கள் இங்கு வந்தால் சேர்ந்தாலே. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே, புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணிட முயன்றாலே. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே, புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணிட முயன்றாலே. மாதர் தம்மை மோதி பார்க்கும் மடமை எல்லாமே, புதிய வேகம் கொண்டு மாறச் செய்வோமே. வேகம் காட்டி மோகம் தூண்டும் பொருளே பெண்ணில்லை, நல்ல மாற்றம் கண்டு உயரச் செய்வோமே. பெண்கள் கண்ணில் கண்ணெல்லாம் துணையும் இடமில்லை, தன்னை காக்கும் தன்னை கொள்வாய் கவலை இனியில்லை. துறைகள் எல்லாம் ஆளும் துணிவு பெண்கள் நமக்குண்டு, சிறைகள் இல்லை வறுமை வருவாய் உலகே நமதென்று. நீ துணிந்திடு துணிந்திடு முயன்றிடு முயன்றிடு, துணிந்திடு முயன்றிடு என்றும் முயன்றிடு. வானம் என்ன தூரம் இல்லை, வானம் என்ன தூரம் இல்லை, பெண்கள் இங்கு ஒன்றாய் சேர்ந்தாலே. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே, புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணின முயன்றாலே. எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே, புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணின முயன்றாலே. தெரிவை பெண்பால் பருவத்தினை நம்மிடையே பகிர வருகிறார் திருமதி ஆயிஷா அவர்கள். அவரை அறிமுகம் செய்ய செல்வி லத்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உளி கொண்டு அல்ல, மாறாக வலி கொண்டு பெண் தன்னையே செதுக்கிக் கொள்கின்றாள். உடன் இருப்பவர் எவரும் தோள் கொடுப்பார், தூக்கி விடுவார் என்றெண்ணி தன் கனவுகளை சிதைக்காமல் தனியாக நின்று தலை நிமிர்ந்து வாழ்கின்றாள். வழி சொல்லும் உலகத்தில் வழி கேட்டு நிற்காமல் புது வழியை உருவாக்கி முன்னேறி செல்பவள் பெண். நம்மை பற்றி குறை கூறும் உலக மக்கள் மத்தியில் எதனையும் கண்டு அஞ்சாமல் துணிந்து செல்பவள் பெண். சவால்களையும் இடையூறுகளையும் சாதனைகளை நோக்கி கொண்டு செல்லும் படிக்கற்களாக மாற்றும் பண்களில் ஒருவராக இருப்பவர் திருமதி ஆயிஷா. பரந்த இவ்வுலகத்தில் உனக்கான கதவுகள் எங்கோ திறந்திருக்கும் என்று ஏராளமான விருதுகளையும் பரிசுகள் பட்டங்களையும் பெற்று வருபவர். காருண்யம் அறக்கட்டளையின் நிறுவன தலைவராகவும் கவிஞராகவும் இருந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருந்து வருகின்றார். மத்திய அரசின் சேவையாற்றியவர். 2005 டெல்லி பாராளுமன்றத்தில் களப்பணி ஆற்றியவர். APJ அப்துல் கலாம் விருது, பாரதியார் விருது, அன்னை தெரேசா விருது, மகாத்மா காந்தி விருது, மனிதநேய விருது, மாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிங்கப்பெண் விருது, காவிய கவிவேந்தர் விருது, கம்பன் விருது, சிங்கவி விருது, நவரச விருது, கவிமணி சுடர் விருது, சாதனை செம்மல் விருது, கலைச்செம்மல் விருது, சொற்போர் திலகம் விருது, பல்சுவை தமிழொலி விருது என 1500க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளராகவும் உறுப்பினராகவும் இணைந்து சேவையாற்றி வருபவர். தமிழ் ஆர்வலராக சிறப்புடன் பணியாற்றி வரும் முனைவர் திருமதி ஆயிஷா அவர்களை தெரிவை பற்றி கருத்துக்களை எடுத்துரைக்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா, அழகான ஒரு வரவேற்பு, மனமார்ந்த நன்றிகள். சாதி மதம் இன மொழி எந்நாடு இனும் அகந்தையை மறந்தார் மனிதம் பிறக்கும். மனிதனாயிரு சரித்திரம் படைப்பாய் அன்னை தமிழை வணங்கி
அத்துணை ஆளுமைகளுக்கும் பெண் ஆளுமைகளுக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். ஆமீன். வளையொலி குழுமம் என்னை போன்ற பல்வேறு சாதனை மங்கையரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காணச் செய்கிறது. மதிப்பிற்குரிய அருட்தந்தையார் அவர்களுக்கும் இந்த குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பெண் ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்று மகளிரை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் இந்த பெண். இந்த பெண்ணை போற்றும் விதமாக நல்ல ஒரு முன்னெடுப்பு. பெண்மையின் பருவங்கள் 7 பருவங்களில் தெரிவை பருவம் என்ற இந்த தெரிவை பருவத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் இந்த இடத்தில் நான் எடுத்து கூற வருகை தந்திருக்கின்றேன். பெண்களின் 7 பருவங்களில் ஒன்று 26 முதல் 31 வயது வரையிலான பெண்ணை குறிக்கும் இந்த பருவம். இந்த பருவத்தில் பெண்கள் அன்றும் இன்றும் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்று பருவ மங்கையர் கணவருக்கு முன்னே சரிசமமாக அமர்வதில்லை. அவர்கள் உணவு அருந்திய பின்புதான் உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழல். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது. சட்டங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாகவே அந்த இடத்தில் காணப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. சாதனை செய்யக்கூடிய சாதனை மங்கையர் என்று பார்த்தால் குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்களே இருக்கிறார்கள். பெண் அடிமை அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண் அடிமை ரொம்ப அதிகமான ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு உணவு தேவை அப்படின்னா கூட குடும்ப உறவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அவங்களுடைய கைகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் தான் அன்றெல்லாம் இருந்துச்சு. அந்த அடிமை வாழ்வு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு கூட பயம் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. இல்லத்துல மட்டும் இல்ல, அதாவது இல்லத்துல ஒரு பணிப்பெண்ணை போலத்தான் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். சொல்ல போனா தங்களுடைய தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழல் என்பது உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வாக தான் இருந்தது. ஆனா இன்றைய நிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே அப்படியே மாறிடுச்சு. ஆண்களுக்கு இணையாக ஒரு வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார சுதந்திரம் எல்லாமே பெண்களுக்கு அதிகமா இருக்குது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அவளை மெருகேற்றக்கூடிய வகையில அமைகிறது. தனித்துவ சாதனைகள் புரிய பாராளும் புதுமை பெண்ணாக மாறுகிறாள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளம்பிள்ளைக்கான் என்று கும்மியடி அப்படின்னு சொல்லி அந்த மகாகவி பாரதியினுடைய வரிகளை உள்வாங்கி எல்லாருமே துணிச்சல் உள்ள பெண்களாக தான் இருக்கிறாங்க. அதாவது பைபிள்ல ஒரு பைபிள்ல இருக்குதுன்னா, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப கண்ணியமா போற்றக்கூடிய வகையில பெண்கள்னாலே ஒரு கண்ணிய மிகுந்தவர்கள் என்பதை போலதான் இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கீதையில குருவும் தெய்வமும் ஆகிய கிருஷ்ணன் ஒருபடி மேலே சென்று பெண்மையின் சிறப்புகளை போற்றி இருப்பாங்க. இப்ப பெண்கள் எந்த அளவுக்கு இந்த காலத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும். எந்த வீட்டுல பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் கண்டிப்பாக குடியேறும். பெண்ணின் மடியில் இறை அன்பு வளர்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் ஒளியோடு விளங்கவும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். பெண்
கல்வியை நம் அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில நான் வலியுறுத்துறது என்னன்னா, கண்டிப்பா பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். பெண்ணென்று பிறந்தால் உன்னை போல் பிறக்க வேண்டும் என நாம் வாழ வேண்டும். பெண் அரசியே பெருந்துயரம் எல்லாம் தூரப் போகட்டும், விண்ணாள மண்ணில் அவதரித்த தங்க மகளே, அலட்சியம் செய்பவர் முன்னே லட்சிய மங்கையாய் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக எழுந்து வந்த அத்துணை சாதனை மங்கையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கி இடம் சாருகிறேன். எத்தனையோ கோடி பெண்கள் மத்தியிலே எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுறேன். நன்றி நன்றி. மிகவும் அழகாக பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை தன்னுடைய தெரிவை அந்த பருவத்தின் மூலமாக அழகாக விளக்கி கூறினார் திருமதி ஆயிஷா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ், அன்னைக்கும் உண்டோ அவள் அன்பிற்கும் அடைக்கும் தாழ். அந்த அன்னையின் ஆணிவே பெண்மைக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். கருமுதல் கல்லறை வரை கரடு முரடான பாதையில் தினம் கால் பதிந்து நடந்து கஷ்டங்கள் பல கடந்து காலூன்றி நின்று கடமை உணர்வோடு கண்ணிய மாண்போடு புன்னகை பொலிவோடு போர்க்கள வீரராய் போராட்டங்களை எதிர்கொண்டு வீரநடை போட்டு வெற்றி கொடி கட்டி சரித்திரம் படைக்கும் எம் பெண்ணினமே, உமக்கு எம் வாழ்த்துக்கள். ஆண்டாண்டு காலமாய் இவ அகிலத்தை ஆட்டி படைத்த அடிமை விலங்கை உடைத்தெறிந்து தடைக்கற்களை தகர்த்தெறிந்து அவனி எங்கும் அக்களிப்போடு ஆனந்த நடைபோடும் எம் வீர மங்கையரே, உமக்கு எம் வாழ்த்துக்கள். எத்தனை தடை வரினும் எதிர்நீச்சல் போட்டு தடைகளை தாண்டி சாதனை படைக்கும் சகாப்தங்களே, உமக்கு எம் வாழ்த்துக்கள். நீ நடக்காத பாதையில் நீ நடக்காத பாலம் இல்லை, நீ போகாத பயணம் இல்லை, உன் கால் படாத தடையும் இல்லை, நீ பாடாத ராகம் இல்லை, நீ மீட்டாத இசையும் இல்லை, நீ தொடாத சிகரம் இல்லை, நீ எட்டாத வானம் இல்லை, நீ செதுக்காத சிற்பம் இல்லை, நீ எழுதாத கவிதையும் இல்லை, நீ வரையாத ஓவியம் இல்லை, நீ வடிக்காத காப்பியும் இல்லை. உன் கைப்பட்டால் எல்லாம் துலங்கும், உன் கண்பட்டால் எல்லாம் துலங்கும், உன் சொல் கேட்டால் கல்லும் கரையும், உன் கரம் தொட்டால் கவலையும் விளங்கும். ஆணுக்கு இணையாய் ஆண்டவன் உன்னை படைத்தான், ஆனால் அவனையும் மிஞ்சினாய் அகிலம் முழுவதும் ஆள்பவளாக. அமுதூட்டும் அன்னையாய் அறிவூட்டும் ஆசானாய் தோள் கொடுக்கும் தோழியாய் தேற்றளவு தரும் உடன்பிறப்பாய் பாசம் பொழியும் பொன்மகளாய் பரிவு காட்டும் நல் உறவாய் இத்தனை உறவுகளை உனில் தாங்கி எம் இல்லங்களிலும் இதயங்களிலும் இன்முகத்தோடு வீற்றிருக்கும் எம் மாண்புமிகு பெண்ணினமே, உமக்கு எம் வாழ்த்துக்கள். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்வாங்கு, வளர்க பல்லாண்டு, என்றும் வாழ்க வளமுடன் நலமுடன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. மிக அழகிய தமிழ்நடையில் கவிமழை வழங்கிய ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. இந்த பெண்பால் பருவத்தில் கடைசியான பருவம் பேரிளம் பெண். இந்த பெண் பருவத்தை பற்றி நமக்கு அழகாக
வழங்க வருகிறார் திருமதி திவ்யா அவர்கள். அவரை அறிமுகம் செய்ய வருகிறார் திருமதி வித்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உலகை இயக்கும் உன்னத சக்தியாய் தன் வாழ்வில் தோன்றும் அத்தனை நிகழ்வுகளையும் வியப்புகளையும் உயர்வாக மாற்றுபவள் பெண். பாரதியின் கனவாக பாரதத்தின் உயிர் மூச்சாக திகழும் பெண். படைத்தவனும் வியந்திடும் வகையில் பணியாற்றுபவள். பல சரித்திரங்களை சகலமாக படைத்திட புயலென புறப்படுபவள். பெண்ணாய் பிறந்தாலே கொஞ்சம் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப முழு விழிப்புடன் இருப்பவள் பெண். பருவ வயதில் இளம் காளையர் மனதை கொள்ளை கொள்ளும் கன்னியாய் வட்டமிடுபவள். மனம் என்னும் பந்தத்தில் மன்னவனின் கரம் பிடித்து மறு உலகம் தனி நோக்கி மனமன்றி சென்றிடும் பெண்ணாக, அதுவும் பேரிளம் பெண்ணாக பெண்கள் அன்றும் இன்றும் சந்திக்கும் சவால்களை பற்றிய தனது கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் முனைவர் எஃப். திவ்யா. சிறந்த பேச்சு வளமும் குரல் வளமும் கொண்டு சிந்திக்கும் வண்ணம் நம் கருத்துக்களை பகிர்பவர். தற்போது மதுரை பாத்திமா கல்லூரியில் சுயநிதி பிரிவு தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முனைவர் திவ்யா அவர்களை பேரிளம் பெண் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி வித்யா. அனைவருக்கும் வணக்கம். பேரிளம் பெண் பற்றி பேசுறதற்கு என்னை அழைத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். ஏன் அப்படின்னா இது என்னுடைய பருவம் அப்படின்றதுனால. பேரிளம் பெண் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பருவங்கள் பற்றி ஒரு சின்ன விளக்கம். 7 பருவங்கள் 7 பருவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 7 பருவங்கள் பற்றி எது பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலா இலக்கியங்கள், தமிழ்ல வந்து உலா இலக்கியங்கள் பேசுது. அது ஏன் அந்த 7 பருவத்தை பேசுது? இப்ப பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது 32ல இருந்து 40, 41 வயது வரைக்கும் சொல்றாங்க. அப்ப அதுவரைதான் பெண்ணுடைய பருவமா இருக்கு. பின் அவங்க பெண்ணே இல்லையா அப்படின்னா இளம் பருவம், பெண்ணுடைய இளம் பருவம் அப்படின்னு சொல்லி இந்த 7 பருவங்களையும் சொல்றாங்க. அந்த 7 பருவங்களுடைய நிறைவில் இருக்கக்கூடியதுதான் இந்த பேரிளம் பெண் எனும் பருவம். இந்த பருவம் பற்றி பேசும் பொழுது இது 32ல இருந்து 41 அப்படின்னு சொல்லும் பொழுது தொடக்க காலத்துல முற்காலத்துல இந்த பருவத்தில் பெண்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திருமண வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 12ல இருந்து 15 வயது அந்த காலம்தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேரிளம் பெண் பருவம் அப்படின்றது முற்காலத்துல ஏறக்குறைய தன்னுடைய குழந்தைகளுக்கே திருமணம் பண்ணக்கூடிய பருவத்தை வந்து அந்த பெண் வந்து அடைந்துருவா. அந்த சூழல் தான் வந்து முன்னாடி காலத்துல இந்த பருவத்துல இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலாக்கள்ல கூட இந்த பெண்களை பத்தி சொல்லும் பொழுது தன்னுடைய மகள் காதல் கொள்ளும் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு தாயாதான் வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துல ஏறக்குறைய வாழ்க்கையுடைய நிறைவு கட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கக்கூடிய பெண்களா வந்து நம்ம பாக்குறோம். அப்படிதான் நம்ம பண்றோம். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்த ஒரு பெண்களா நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த பேரிளம் பெண் இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான சூழல்ல இருக்காங்க, சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பத்தி நான் வந்து விரிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பருவம் ஏறக்குறைய திருமணம் முடிந்து குழந்தை பெரும்பாலும் இப்பெல்லாம் வந்து 30 வயதுல வந்து படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் பார்த்து தன்னுடைய சுய கால்ல நின்று தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆசைகள், விருப்பங்கள், தான் எப்படி வாழணும், தன்னோட கனவுகள் என்ன, இது எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி அதற்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய பேரக்குரிய இந்த பருவத்துல திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய பெண்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி திருமணம் பண்ணிட்டு குழந்தை பேரு காலகட்டமா வந்து இந்த பருவம் அப்படின்றது இருக்கு. பெரும்பாலும் வந்து முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ வந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய காலமாதான் இன்னைக்கு வந்து இந்த பேரிளம் பெண் பருவம் அப்படின்றது இருக்குன்றத பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பருவத்துல பெண்கள் வந்து நிறைய விதமான சுயம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா இந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து குழந்தை பெற்றுடுவாங்க.
பெரும்பாலும் படிச்ச பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கிறவங்க தன்னுடைய அந்த வேலை, தன்னுடைய கனவு, தன்னுடைய லட்சியம், இதுலயும் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும். இன்னொரு பக்கம் குடும்பம், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுல வந்து ரொம்ப சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு பருவமா வந்து இந்த பருவம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். கொஞ்சம் முன்னாடி பேசையில அந்த பருவத்துல பெண்கள் அடையக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியா வந்து நிறைய ஆஹ் ஆஹ் பெற்றோர் வந்து கவனம் கொடுக்க வேண்டிய காலத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இந்த பேரிளம் பெண் பருவத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பருவத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய பருவத்துல இருப்பாங்க. குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, முன்னாடி எல்லாம் வந்து கூட்டு குடும்ப அமைப்பு இருக்கும் பொழுது பெரியவங்க இருப்பாங்க அப்படின்றப்போ வந்து எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி பெருசா வந்து கவலைப்படுறதுக்கு இந்த பருவத்து பெண்களுக்கு தேவை இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்றப்போ வந்து குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அதுவும் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் பேரண்டிங் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து வெளியே இருந்து நமக்கு இன்புட் கிடைக்கக்கூடிய காலத்துல எப்படி வளர்க்கணும், கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது நோ சொல்லணும், எஸ் சொல்லணும் அப்படிலாம் சொல்லும் பொழுது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேரண்டிங் ட்ரைனிங் கொடுக்குறவங்க நோ சொல்லி வளர்க்காதீங்க, குழந்தைங்களை வந்து எதிர்மறையா வளர்க்காதீங்கன்னு சிலர் சொல்லி கொடுப்பாங்க. சிலர் வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி வளர்க்காதீங்க, அப்போ வந்து குழந்தைங்க வந்து ஏமாற்றங்களை வந்து பார்க்கவே தெரியாம வளர்ந்துருவாங்க. அப்ப எப்படி என் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சந்திக்கக்கூடிய காலமா வந்து இந்த பேரிளம் பெண் பருவம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அதை தாண்டி வந்து வேலை அப்படின்னு வரும் பொழுது அவங்க ஒரு 25 வயசுல இருந்து வேலைக்கு போறாங்க, 23 வயசுல இருந்து வேலைக்கு போறாங்கன்னா தன்னுடைய வேலையை இப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இதுக்காக நிறைய உழைச்சு நிறைய கட்டமைச்சு வந்திருப்பாங்க. இப்ப இடையில இந்த பேறுகாலம், குழந்தை வளர்ப்பு, இதுல வந்து பெண்களுக்கு ஒரு பிரேக் வரும் பொழுது இந்த பிரேக் அப்புறம் திரும்ப வேலைக்கு போகையில தொடக்கத்துல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க திரும்ப தான் ஒரு ஜூனியரா உணரும் பொழுது அந்த சூழல்களை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்றதுல நிறைய வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்க வேண்டி வரும். இதெல்லாமே வந்து இந்த காலத்துல அந்த குடும்பம், ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் வேலை, ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ண முடியாம பெண்கள் தவிக்கக்கூடிய ஒரு காலமா வந்து இந்த பேரிளம் பெண் பருவம் இருக்கும். குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்துல இன்னைக்கு குழந்தைங்களே வந்து யூடியூப்ல அது இதுன்னு பார்த்துட்டு எனக்கு இதை சமைச்சு கொடு, இதை சமைச்சு கொடு, வாரம் முழுக்க புதுசா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட தேவைகளை பத்தி யோசிக்கிறதா, இல்ல என்னோட வேலை பத்தி யோசிக்கிறதா, இல்ல தன்னை பத்தி யோசிக்கிறதான்றதே வந்து புரியாம நிறைய கோபங்கள் நீங்க நம்ம பார்த்தோம்னா அந்த பெண்கள் ரொம்ப கோவப்படக்கூடிய காலம் அப்படின்னா வந்து இந்த பேரிளம் பெண் பருவமா தான் இருக்கும். காலை நேரம் அப்படின்றது வேலைக்கும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு காலை நேரம்ன்றது ஒரு நரகம் மாதிரி இருக்கும். உண்மையிலேயே காலையில எந்திரிச்சு பல் விளக்குறதுக்கு நேரம் தேடிட்டு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு நேரம் தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழலா இருக்கும். அப்ப ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகக்கூடிய சூழல்ன்றது பெண்களுக்கு ஏற்படும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் நிறைய வந்து செஞ்சுட்டு குடும்பத்துக்காக செஞ்சுட்டு ஒரு தொடக்க காலத்துல வந்து ஆசையா செஞ்சுடுவாங்க. சரி, இதை செஞ்சா என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்கும், இப்படி செஞ்சா என்னோட கணவனுக்கு பிடிக்கும்னு ஆசையா செஞ்சிடலாம். ஆனா நாட்கள் போக 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 அதுக்கு எதுக்குமே ஒரு ரெகக்னிஷன் வராதா, எதையுமே வந்து திரும்ப நான் செஞ்சதை வந்து பாராட்ட மாட்டாங்களா, இப்பெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு பருவமா வரும் பொழுது, காலம் வரும் பொழுது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன நான் இவ்வளவு செஞ்சும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெறுப்புணர்வு அப்படின்றதும் வரக்கூடிய பருவமா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து நான் சரியாதான் செய்யறேன், நான் சரியாதான் இருக்கிறேனா அப்படின்னு நிறைய செல்ஃப் டவுட் வரக்கூடிய காலமா இருக்கும். உண்மையிலேயே உளவியல் ரீதியா பெண்களை வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய பருவம் இது. இன்னொன்னு உடல் ரீதியாவும் இந்த பருவத்துலதான் வந்து நிறைய கால்சியம் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கிற காலம். அதுக்கப்புறம் வந்து பீரியட் சைக்கிள்ல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து சேரும் பொழுது உடல் ரீதியாவும் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கக்கூடிய ஒரு பருவமா இந்த பருவம். அப்போ என்ன பொறுத்தளவுல இந்த பருவத்துல பெண்கள் இன்னைக்கு பெண்கள் தினம் கொண்டாடுறோம்,
பெண்கள் தினத்தோட தொடக்கமே வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல பெண்களுடைய அந்த போராட்டத்தோட ஒரு தொடக்கம் தான் அப்படின்றது அடிப்படையில் யோசிக்கும் பொழுது தொழில் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் நிறைய யோசிக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துலயும் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தன்னை பத்தி நிறைய யோசிக்க வேண்டிய பருவம் இது. பெண்கள் வந்து இந்த பருவத்துல தன்னை பத்தி யோசிக்கணும். தான் என்ன பண்ணணும், தன்னுடைய உடலை தான் எப்படி பாத்துக்கணும், தன்னுடைய மன ஆரோக்கியத்துக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு பருவம் இந்த பருவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் தனக்கு நேரம் கொடுக்காமல் தன்னுடைய உடலை வந்து பெருசா பாத்துக்காம அப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போறக்கூடிய சூழல் வந்து இந்த பருவத்துல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தன்னை வந்து அவங்க நிறைய பாத்துக்கணும். தன்னுடைய உடலுக்கு என்ன வேணும், தன்னுடைய மனநலத்துக்கு என்ன வேணும், இது எல்லாத்தையும் தானே யோசிச்சு இன்னொருத்தரை எதிர்பார்க்காம தன்னை வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு பருவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரொம்ப கஷ்டமான பருவம்னா இந்த பருவத்துல சாதிச்சவங்களே இல்லையா? அப்படிலாம் இல்ல. முதுமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளமை பருவம் தான் இது. நம்ம உடலையும் உள்ளத்தையும் நல்ல பலமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சாதிக்க முடியும். இன்னும் சொல்லணும்னா இந்த நோபல் பரிசு அப்படின்றது உலக அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம். நோபல் பரிசு பெறக்கூடியவர்கள்ல வந்து 2 முறை நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெண் தான், மேரி கியூரி. அவங்க எப்போ நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருளம் பெண் பருவத்துல, இந்த காலகட்டத்துலதான். அதே மாதிரி பிரேமலதா அப்படின்ற ஒரு பெண், அவங்க 2 குழந்தைக்கு தாயா முழுக்க முழுக்க தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம குடும்பம் சார்ந்தே யோசிச்சுட்டு இருந்த ஒரு பெண் வந்து இல்ல நானும் ஏதாவது யோசிக்கணும், தன்னை பத்தி தானும் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு தனக்கு வந்து மலைகள் ஏறுவது மேல ஒரு ஆசை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மலை ஏற ஆரம்பிச்சு இந்த பேரிளம் பெண் பருவத்துலதான் அவங்க வந்து புதுசா மலை ஏறவே ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த காலத்துல நிறைய வந்து பேக் பெயின், கைவலி, தோல்வலி அப்படி இப்படின்னு வந்து நம்மலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அந்த காலத்துலதான் வந்து மலை ஏற ஆரம்பிச்சு முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சிய தன்னுடைய 40வது வயதுல போய் தொட்டிருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் நிறைய இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. எனக்கு 5 நிமிடங்கள் தான் பேச தரப்பட்டது அப்படின்றதுனால நான் இதோடு நிறுத்துறேன். அப்போ இவ்வளவு சாதனையாளர்கள் இருக்கும் பொழுது நம்மளும் வந்து இந்த காலம் தன்னோட வயது வந்து முதுமையை நோக்கி போயிடுச்சு, எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்காம தான் யாரு, தன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்றத யோசிச்சு தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் பலமா வச்சுட்டு இன்னும் நிறைய சாதனைகள் செய்ய முடியும். தன்னோட குழந்தைக்கு சாதனைனா என்ன, ஒரு பெண் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றத காட்டலாம். பெண் தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு லட்சியவாதியா வளர்க்கறதுக்காகவே தான் தன்னுடைய லட்சியங்களை கைவிடாம கைப்பற்றிட்டு தானும் கடைசி காலத்துல நான் என்னடா வாழ்ந்தேன் அப்படின்னு யோசிக்காம நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு தன்னை பத்தி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த பருவத்தை பெண்கள் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் அழகாக பேரிளம் பெண் பருவத்தில் பெண்ணானவள் உடலாலும் மனதாலும் வலுவிழந்தாலும் சாதிக்க பிறந்தவள் என்பதை அழகாக விளக்கிய உதவி பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. இந்த சர்வதேச மகளிர் தின இந்த இணைய வழி கூட்டத்தில் பெண்களை பற்றியும் பெண் பருவத்தின் அன்றும் இன்றும் என்ற கருத்து அமர்வில் நாம் இணைந்திருக்கின்றோம். இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற திருமதி லதா, தமிழ்துறை தலைவர், பாத்திமா கல்லூரி மதுரை அவர்களை அறிமுகம் செய்ய திருமதி டயனா ஆசிரியை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அறிவென்பது பெண்ணுக்கு ஆயுதம், உழைப்பென்பது உன்னதம். இத்தகைய அறிவையும் உழைப்பையும் கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்பவளாக இருக்கின்றாள் பெண். ஊரார் கொண்டாடி மகிழ உள்ளம் ஒன்றே போதும் என்பதை உணர்ந்து வாழ்பவள் பெண். நம்மை சுற்றி இருக்கின்ற உற்றமும் சுற்றமும் வாழ்ந்தாலும் நம்மை கேலி பேச்சுக்கு உட்படுத்தும் என்பதை உணர்ந்து விமர்சனங்களால் மனம் தளராமல் வாழ்பவள் பெண். தனது இலக்கு மண்ணல்ல என்பதை மறவாமல் வாழ்பவள். வலிகளால் சிதையாமல்
மன வலிமை கொள்பவள். இத்தகைய சிறந்த பெண்ணாக தமிழ் பணியினை சிறப்புடன் ஆற்றி வருபவர் திருமதி முனைவர் லதா. தமிழ் பேராசிரியராக 26 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், தற்கால இலக்கியம், மொழிபெயர்ப்பியல், ஒப்பிலக்கியம் ஆகியவற்றை மிகவும் விருப்பத்துடன் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பவர். இவரது வழிநடத்தலின் கீழ் இதுவரை 8 பேர் இள முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். 5 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். 2 நூல்களை எழுதியுள்ளார். பல கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். முனைவர் பட்ட மாணவ மாணவியருக்கு புற தேர்வாளராகவும் பணியாற்றி வருகின்றார். 120க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தேசிய பன்னாட்டு கருத்தரங்குகளில் வாசித்தளிப்பு சிறப்பு செய்துள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள், பயிலகங்கள் பல நடத்தியுள்ளார். மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கு பயணித்து தமிழ் பணியாற்றியவர். தற்பொழுது மதுரை பாத்திமா கல்லூரி தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் லதா அவர்களை பெண்கள் தினம் பற்றி சிறப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆமன் வலையொலி குழுமத்தின் நிறுவனர் அருட்தந்தை அவர்களுக்கும், நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் மகளிர் தின வணக்கங்கள். இனிய மாலை வணக்கம். மிக அழகாக பெண்பால் பருவங்கள் அன்றும் இன்றும் என்று மகளிர் தின கொண்டாட்டத்தில் மிக அருமையாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி மக்கள், பெண் மக்கள் முக்கியமாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும், அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும், இன்று அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களையும் எடுத்துரைத்த அனைத்து பேராளுமைகள், பெண் பேராளுமைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அவர்களுக்கு வரவேற்பு வழங்கிய, மிக அழகாக வழங்கிய மாணவ செல்வங்களுக்கும், இசைத்து பாடல் பாடி பேசிய அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஒரு 3 விஷயங்கள் மட்டும், இது சிறப்புரையாக இருந்தாலும் கூட சுருக்கமான சிறப்புரையாகவே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் முதலாவதாக அந்த 7 பருவங்கள், அது எத்தனை வயதை குறிக்கின்றன என்பதை மட்டும் நான் முதலில் சொல்கிறேன். பேதை 5 முதல் 7 வயது வரை, பெதும்பை 8 முதல் 11 வயது வரை, மடந்தை 12 முதல் 13 வயது வரை, மங்கை 12 முதல் 13 வரை, மடந்தை 14 முதல் 19 வயது வரை, அறிவை 20 முதல் 25 வயது வரை, தெரிவை 26 முதல் 31 வரை, பேரிளம்பெண் 32 முதல் 40 வயது வரை. இதுதான் இங்கு அந்த பெண்களுடைய 7 வகை பருவங்களாக இருக்கின்றன. இதை தாண்டிய பருவத்தில் தான் நான் இருக்கிறேன். இவற்றையெல்லாம் கடந்த ஒரு அதை பெண் என்று சொல்வதா என்பது, பேரிளம் பெண்ணுக்கும் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் நான் இருக்கிறேன். பொதுவாக பெண்கள் புன்னகைக்கும் போதுதான் பூமி மகிழ்ச்சி அடைகிறது என்ற ஒரு சொல்லுண்டு. இதற்கு காரணம் நாம் அனைவரும் அறிவோம். ஏனென்றால் ஒரு பெண் இல்லை என்றால் வேறு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு அறிஞர் சொல்வார், ஒரு அறிவியல் அறிஞர் சொல்வார், ஒரு பெண்ணிடம் ஒரு அரிசியை கொடுத்து பாருங்கள், அவள் அதை உணவாக்கி தருவாள், அதை சமைத்து உணவாக்கி தருவாள் என்றார். ஆக உருவாக்குகின்ற ஒரு பெண்ணாக எப்பொழுதும் இருப்பவள், வல்லமையான ஒரு பெண்ணாக இருப்பவள் என்றால் பெண்தான். அதில் மிகுந்த பெருமை கொள்ள வேண்டும். நாம் ஒரு செங்கலை தாருங்கள், அதை வீடாக கட்டி தருவாள் என்பார்கள். இப்படி நிறைய பெருமைகள் இருக்கும், நிறைய பெருமைகள் இருந்தன, இனியும் இருக்கும், நம்மோடு இப்பொழுதும் இருக்கின்றது. என்றாலும் கூட நாம் ஒரு சில முக்கியமான, உலகத்திலே மிகச்சிறந்த தலைமையான ஒரு பணியில் இருந்து அல்லது தலைமைத்துவம் வாய்ந்த செயல்களை செய்த ஒரு 3-4 பேரை சொல்கிறேன். ஏனென்றால் ஜப்பானில் ஒரு பழமொழி உண்டு, அவர்களுக்கான ஒரு பழமொழியாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதை. இந்த உலகத்தில் ஒரு ஜப்பானியனால் செய்ய முடியாததை வேறு யாராலும் செய்ய முடியாது.
வேறு யாராலும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு ஜப்பானியலால் செய்ய முடியும் என்பார்கள். இது அவர்களுக்கான ஒரு தாரக மந்திரமாக அவர்கள் நினைக்கிறார்கள். இதை நாம் பெண்களுக்கானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களால் இயலாததை இந்த உலகத்தில் வேறு எவராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாரக மந்திரத்தை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆனால் அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இப்பொழுது பேசணும். நாம முதல்ல முக்கியமாக ஒரு மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு பெண், புலா சௌத்ரி என்கின்ற ஒரு பெண். ஏற்கனவே இப்பொழுது பேசியவர்கள் நிறைய பேர் தலைமைத்தன்மை வாய்ந்த நிறைய பெண்களை பற்றி பேசினார்கள். இவர்கள் பேசாத ஒரு 3 அல்லது 4 பேரை பற்றி நான் சொல்கிறேன். அவர்களுடைய பெயர்களும் அவர்கள் செய்த சாதனைகளும். மேற்கு வங்கத்தை சேர்ந்த புலா சௌத்ரி, இவர்கள் 7 கண்டங்களில் உள்ள கடல்களை எல்லாம் நீந்தி சாதனை செய்திருக்கிறார் ஒரு பெண். உடல் வலிமை, ஒரு பெண்ணுக்கு மன வலிமையோடு உடல் வலிமை எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அது போல எவரெஸ்ட் சிகரம் தொட்ட பச்சேந்திரி பால், இந்திய பெண். அது போல உலகத்தில் முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் மேரி பூனல் லூகாஸ் என்கின்ற ஒரு கேரளத்தை தாயகமாக கொண்ட ஒரு பெண். அது போல சுற்றுச்சூழலை தன் உயிர் போல் தாங்கிய ஒரு பெண், கென்யா நாட்டை சேர்ந்த வங்காரி மத்தாய். இன்னும் விண்ணகத்திலே விண்ணகம் என்பது நான் சொல்வது வானிலிருந்து இன்னும் தரையிறங்காத சுனிதா வில்லியம்ஸ். இவர்களெல்லாம் பெண்கள். இவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடிந்ததோ அந்த சாதனைகளை நாமும் செய்து முடிக்கலாம் என்பதற்காக நான் இவர்களை சொன்னேன். பாரதியை சொல்லாமல் பெண்ணை பற்றி பேச முடியாது. தையலை உயர்வு செய் என்றார் அவர், பெண்களை உயர்வு செய் என்றார். அவங்க சொன்ன மிக முக்கியமான ஒரு கவிதை, பாரதி சொன்ன ஒரு கவிதை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். என்னுடைய வழியில் நான் நேர்மையான வழியில் நான் செல்வேன். என்னுடைய வழி மிகச் செம்மையான வழி. இந்த வழியிலிருந்து நான் ஒருபோதும் திரும்ப மாட்டேன் என்று நான் ஒரு பெண் சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு நிமிர்ந்த நன்னடை இருக்கணும், நேர்கொண்ட பார்வை இருக்கணும், திமிர்ந்த ஞான செருக்கு, நிலத்தில் அஞ்சாத ஒரு தன்மை. ஏனென்றால் மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் உண்டு என்பார்கள். நமக்கு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கிறது என்றால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய இலக்கினை நோக்கி சென்று கொண்டே இருக்கலாம். நினைக்கின்ற இலக்கினை நாம் எட்டவும் செய்யலாம். இது மிக மிக முக்கியமானது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கல்வி வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இந்த வலையொலி குழுமத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இழந்திருக்கக்கூடியவர்கள் கல்வியினால், அந்த கல்வி கொடுத்த சிறப்பினால் பெருமையினால் தான் இங்க நாம இருந்து பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இணைப்பிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஆக பெண்ணுக்கு கல்வி வேண்டும். எதற்காக அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்வார். ஏன்னா பாரதியும் பாரதிதாசனும் இல்லாமல் பெண்களுடைய அந்த விடுதலையை பற்றியோ அல்லது பெண்களை பற்றியோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை பற்றி பேசித்தான் போகணும், அவங்களுடைய கவிதைகளை பற்றி பேசித்தான் போகணும். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே. பாரதிதாசன் இவர் சொன்னதுதான் அது. நீ ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன் தரும். ஒரு பெண்ணுக்கு நீ கல்வி கொடுத்தால் அது அவருடைய குடும்பத்துக்கே அது பயன் தரும் என்று சொல்வார் பாரதிதாசன். ஆக குடித்தனம் பேணுவதற்கும் மக்களை பேணுவதற்கும் உலகினை பேணுவதற்கும் கல்வியை பேணுவதற்கும் கூட பெண்ணுக்கு கல்வி தேவை என்று சொன்னால் அந்த கல்வி எத்தகைய ஒரு ஆயுதம். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆயுதம் என்பது கல்விதான். அந்த கல்வியை பெண்களாகிய நாம் எப்பொழுதும் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை புறம் தள்ளக்கூடாது. அதை இந்த மகளிர் தினத்திலே, இந்த பெண்கள் தினத்திலே நாம் கண்டிப்பாக இதை நாம் ஒரு தாரக மந்திரமாக, ஒரு சபதமாக நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு உறுதிமொழியாக கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது ஒன்றுதான் இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஆண்களை பெண்களை உலகத்தோரை காப்பது என்பது அதுதான். ஏனென்றால் அழியாத செல்வம் என்பது இந்த கல்வி செல்வம் தான். நெருப்பினாலும் அணையாது,
ஒண்ணும் வேகாது, நீராலும் அழியாது என்பது இந்த ஒரு கல்வி செல்வம் மட்டும்தான். அதனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பெண்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுபோல ஒரு பெண் என்பவள் என்னவா இருக்கிறாள் என்பதை நாமக்கல்லர் ஒரு பாடலிலே சொல்வார். அவள் தாயாய் இருந்து உலகை தாங்குகிறாளாம், அவள் தாரமாய் இருந்து தளர்வை போக்குகிறாளாம், அவள் உடன்பிறப்பாகி இருந்து உறுதுணை புரிகிறாளாம், அவள் மகளாய் பிறந்து சேவையில் மகிழ்கிறாள். ஆக தாயாய், தாரமாய், உடன்பிறப்பாய், மகளாய், இப்படி அனைத்து நிலைகளிலும் பெண்கள் ஒரு போற்றுகின்ற செயலை செய்து இந்த உலகத்தை தாங்குகின்ற தூண்களாக நிற்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய ஒரு குணங்களை கொண்டவர்களாகிய நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது யோசிக்க வேண்டிய ஒன்று. இதற்கு முன்பு பேசிய பேராசிரியர் திவ்யா அவர்கள், அதற்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எஸ் நோ அதெல்லாம் எப்ப சொல்லணும் அப்படிங்கறத பத்தி அவங்க பேசினாங்க. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம நோ சொல்லணும். எது தேவையில்லையோ அதை நோ என்று சொல்வதற்கான தைரியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுதான் மிக முக்கியமானது. ஹேவ் கரேஜ் டு சே நோ. கண்டிப்பாக அது முக்கியமா வேணும். ஏன்னா நமக்கு அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். இது போல ஒரு நம்ம வீட்டுல உள்ள நாம எல்லாருமே பெண்களாகி இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நானும் தான் நீங்களும் தான், அத்தனை பேரும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் தான். அதாவது பெரிய பெரிய சாதனைகள் செய்துதான் நாம் புதுமை பெண்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. நம்ம அளவில் நாம் எவ்வாறு இருக்கும் என்பது மிக முக்கியம். ஒரு ஆசிரியரா நல்ல மாணவர்களை, நல்ல மாணவியரை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரியது. ஆக ஒரு வங்கியில் பணிபுரிகிறோமா அல்லது ஒரு அரசு பணியில் இருக்கிறோமா, இப்படி எந்த பணியில் இருந்தாலும், ஏன்னா எந்த பணியும் எந்த தொழிலும் எளிவானதல்ல நேர்மையாக செய்யும் போது. அதை மனதில் கொண்டு எந்த பணியில் இருந்தாலும் நேர்மையாக இருப்பதும் தன்னை அறிதலும் மிக முக்கியமாக. அதாவது தனக்கு தேவையானது என்ன என்பது மட்டுமல்ல, தன்னுடைய மனநலனையும் தன்னுடைய உடல்நிலையும் பேணினால் மட்டுமே தான். ஏனென்றால் சுவர் இருந்தால் தான் சித்திரம். எப்படி பார்த்தாலும் குடும்பத்தை தாங்கும் தூண்கள் நாம் தான். ஆக பிறருக்காக உழைத்து உழைத்து ஓடாவதை விட முதலில் நம்மை நாம் பார்த்துக் கொள்ளுதலும், நம்முடைய மனநலத்தையும் பிறநலத்தையும் பேணுதலும். ஒவ்வொரு பருவத்திலும் அந்த பெண்கள் சார்ந்த சில அவர்களுக்கான சில சிக்கல்கள் இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கு, அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு உரிய ஒரு மனத்திண்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே யாராவது நம்மை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்க தேவையில்லை. முதலில் நம்மை நாம் பாராட்டுதல், நம்மை நாம் அறிதல், நம்மை நாம் அன்பு செய்தல், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றது. அது போல அனைத்து மதங்களும் சொல்லக்கூடிய அன்பு என்பதுதான். அனைத்து உயிர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் நாம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும் போதுதான், முதலில் நான் ஆரம்பித்தேனே, பெண்கள் புன்னகைத்தால் தான் பூமி மகிழ்ச்சி கொள்ளும் என்பது. பூமி என்பது அந்த உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தான், உலகம் அனைத்தும் தான். ஆக நம் கையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த பூமி பந்தை தாங்கி கொண்டிருப்பது பெண்களுடைய கைகள் தான். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். பெண் பெண் என்பவள் பூ போல இருப்பாள், பூகம்பமாகவும் வெடிப்பாள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்று பெண்மையின் மாண்பை அழகாக நம்மளோடு பகிர்ந்து கொண்ட முனைவர் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம் கருத்தமர்வின் இந்த சிந்தனை அரங்கத்தின் இறுதி நிகழ்வாக மகளிரை போற்றும் விதமாக நமக்காக ஒரு அழகிய பாடலை பாட வருகிறார் திரு கஸ்பார் அவர்கள், தலைமை ஆசிரியர். பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ, உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. பூமிக்கு துணையாய்
இருப்பவள் நீ. மகளே செல்ல மகளே, மலரே இரும்பு மலரே, உயிரே எந்தன் உயிரே, துணிவே என்றும் துணையே, பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. உன்னால் மனித குலம் தழைக்கும், உன்னமுதால் பல உயிர் பிழைக்கும், பெண்ணால் உலகம் பெருமை கொள்ளும், பல சோதனையை உந்தன் பெருமை வெல்லும். உடலினை உருக்கி உழைப்பவள் நீ, இந்த உலகினை அன்பால் காப்பவள் நீ. உடலினை உருக்கி உழைப்பவள் நீ, இந்த உலகை அன்பால் காப்பவள் நீ. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. எல்லா உயிர்களும் உனை வணங்கும், உன் தாலாட்டு இசையில் அமைதி கொள்ளும். உலகின் அழகி தாய்தானம்மா, பெரும் உறவை வளர்ப்பது பெண் தானம்மா. உன் காலடி படும் இடம் பூமணமே, உன் கரம் படும் பொருள் எல்லாம் பூவனமே. உன் காலடி படும் இடம் பூமணமே, உன் கரம் படும் பொருள் எல்லாம் பூவனமே. பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. உயிர்களை சுமக்கும் உன்னதம் நீ, என்றும் உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. மகளே செல்ல மகளே, மலரே இரும்பு மலரே, உயிரே எந்தன் உயிரே, துணிவே என்றும் துணையே, பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ, எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள் நீ. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். பெண்ணின் வீரம். மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசையுள்ள அன்னை திரேசாவும் உண்டு. புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்தது மட்டுமல்ல, அன்பு பெண்களால் மட்டுமே தர முடிந்ததும் அல்ல. ஆணுக்குள்ளும் மென்மை உண்டு, பெண்ணுக்குள்ளும் வீரம் உண்டு. ஆம், இன்றைய இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் இந்த இணைய வழி கூட்டத்தின் மூலமாக அனைத்து கருத்துக்களையும் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய தருணம். நமக்காக நன்றியுரை வழங்க வருகிறார் செல்வி நிரோஜினி அவர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பாக பெண்கள் அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆலிஸ் வாக்கர் என்னும் அறிஞர், நன்றி என்பதுதான் ஒருவர் மற்றவருக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த செபம். நன்றி என்பது மிகுந்த நன்றி உணர்வு, பணிவு, புரிதலை வெளிப்படுத்தக்கூடியது என்பார். இணைய வழியில் மிகச் சிறப்பாக மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடி அதன் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்நிலையில் இந்நிகழ்வு சிறப்புற அமைந்திட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் பணிவு கலந்த நன்றி செபங்களை உரித்தாக்க விளைகின்றேன். உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு. பொருட்கள் பழுதாகி போகும், அறிவு அப்படியே இருக்கும் என்பார் புரூஸ்லி. இவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் மாணவர்களுக்கு அழியாத அறிவு செல்வத்தை அள்ளித்தரும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்நாளில் பெண்பால் பருவங்கள் அன்றும் இன்றும் என்னும் சிறப்பு இணைய வழி சிந்தனை அரங்கில் சிறப்புரை ஆற்றிய மதுரை பாத்திமா கல்லூரியின்
தமிழ்துறை தலைவர் பேராசிரியை திருமதி லதா அவர்களுக்கு எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக எம் உளம் நிறைந்த நன்றிகள். பிச்சைமூர்த்தி அவர்கள் இலக்கியம் என்பதற்கான வரையறையை கூறும்போது சொல்லைக் கொண்டே சொல்லற்ற நிலையை காட்டுவதே இலக்கியம். உச்சமான சந்தோஷம், உச்சமான சோகம் இரண்டையும் உணர வைப்பதே இலக்கியம் என்பார். பெண்பால் பருவங்களின் அன்றைய இன்றைய நிலையை இலக்கிய வரையறைகளோடு எளிதாக இனிமையாக வெளிப்படுத்திய சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ராஜலட்சுமி, திருமதி பாரதி, திருமதி சோபனா, செல்வி மோனிகா, திருமதி சண்முக மீனாட்சி, திருமதி ஆயிஷா, திருமதி திவ்யா ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றியை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஒரு அன்பளிப்பை தயார் செய்துவிட்டு அதை கொடுக்காமல் இருப்பது போன்றது என்கிறார் வில்லியம் ஆர்தர் வார்டு. எனவே நமது நன்றி உணர்வு எனும் அன்பளிப்பை மறவாமல் அளிக்க முற்படுகின்றேன். இந்நிகழ்வு சிறப்புற அமைந்திட நோக்க உரை அளித்தும் சிறப்பு கருத்துரையாளர்களை நமக்கு பெற்றுக் கொடுத்ததோடு பல்வேறு நிலைகளில் உதவி புரிந்த அருட் சகோதரி மெரினா அவர்களுக்கு எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக நமது சிறப்பான நன்றிகளை உரித்தாகி மகிழ்கின்றேன். நீங்கள் மகிழ்ச்சியை காண விரும்பினால் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பார் ஸ்டீவ் மரபொலி. நம் மகளிர் தின கொண்டாட்டம் சிறப்புற அமைந்திட பல்வேறு நிகழ்வுகளை கொடுத்தவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இறைவணக்கம் பாடிய திருமதி உஷா ஜாஸ்மின், வரவேற்புரை நல்கிய திருமதி கனிமொழி, நிகழ்வில் பாடல் பாடி சிறப்பித்த திருமதி பிரியதர்ஷினி, திருமதி பாத்திமா ஆசிரியை மற்றும் கவிதை வாசளித்த திரு கஸ்பார் ஆசிரியர், திருமதி செல்வி, வீணை மீட்டிய செல்வி தேஜஸ்ரீ ஆசிரியை ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் பாஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக சிறப்பான நன்றிகள். நன்றி உணர்வு வாழ்க்கையின் முழுமையை வெளிப்படுத்துகிறது. அது நம்மிடம் இருப்பதை போதுமானதாகவும் இன்னும் பலவாகவும் மாற்றுகிறது. அது மறுப்பை ஏற்றுக்கொள்ளுதலாகவும் குழப்பத்தை ஒழுங்காகவும் குழப்பத்தை தெளிவாகவும் மாற்றுகிறது. அது ஒரு உணவை விருந்தாகவும் ஒரு கட்டிடத்தை வீடாகவும் ஒரு அந்நியனை ஒரு நண்பராகவும் மாற்றும் என்னும் வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் நிகழ்வை மெருகேற்றியவர்கள் நம் சிறப்பு விருந்தினர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த அருட் சகோதரி ஜெயந்தி, திருமதி வித்யா, திருமதி டயானா, செல்வி லத்திகா, செல்வி சுபாஷினி, செல்வி நிவேதா ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக நமது சிறப்பான நன்றி உரித்தாகுகின்றோம். மகளிர் தின கொண்டாட்ட இணைய வழி சிந்தனை அரங்கினை தனது சிறப்பான நெறிப்படுத்துதலால் நேர்த்தியாக நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய ஆசிரியை லிசி அவர்களுக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருள்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக எமது சிறப்பான நன்றிகளை உரித்தாகுகின்றோம். மேலும் மகளிர் தின கொண்டாட்டம் நடத்திட இசைவளித்த ஆமீன் வலையொலி குழுமத்தின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கி என் நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அழகிய வார்த்தைகளால் நன்றி பண்பாடிய செல்வி நிரோஜினி அவர்களுக்கு நன்றி.